சரி, நீ துவங்க. நவீனம்தான். அருமை. பாப்போம். ஓ, நல்ல குண்டம். இவ தந்துக்குரு இரு. அவை ஒன்றுமே சரியாக நகர்வதே இல்லை. அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாம் தெளிந்து விட்டது. அவை சாக்லேட்டால் தான் செய்யப்பட்டுள்ளது. ஹூரே! ஜூலி, பாரேன். நான் இதை அகற்றிக் கொள்கிறேன். பயப்பட வேண்டாம். இது சாக்லேட்டே. மிகவும் சுவையாகவும் உள்ளது. ஜூலி பயந்து விட்டாள். அதனால் அவளை அவ்வளவாக விட்டு விடலாமே. நான் எனது கொசுகர்களுடன் சரியாக இருப்பேன். நான் இது கனவில் கண்டேனா, இல்ல நிக்கோல் உறும்புகளை சாப்பிடுகிறாளா? வாங்க, இது உன் டர்ன். சுவை. ஓ, என்னை காப்பாற்று. வாங்க ஜூலி, இங்கே வந்து அதை திறக்க. என்ன? இத நம்பால முடியும். இந்த இரக்கமற்றவையிலிருந்து என்ன காப்பாற்றுங்கள். அவை உண்மையானவை மற்றும் நீங்கள் அவற்றை சாப்பிட வேண்டும். ஓ, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அவை கடிக்குமா? நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய தாக்கம். நீங்கள் கிண்டல் பண்றீங்களா? இல்ல. அது பாரு, அவன் இருக்கான். அது மேலானதா? இல்லை 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 இல்லை, நான் நினைக்கிறேன். புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். இங்கே மேசை இதோ. தொடங்கு. அழகா, எனக்கு புரிஞ்சிச்சு. ஜூலி, உன் புகைப்படத்தை எடுக்கலாமா? சிரிச்சுக்கோ. கொஞ்சம் சூடாக இருக்கிறது. ஆஹா, அற்புதம். உன் படம் இதோ. அசிங்கம். இது ஒன்னே காமெடி. என்ன? இதுதான். என்னால் மன்னிக்கவும். ஏய், நீ என்னை பணத்துக்கு எனக்கு காட்டுங்க. அது பல சோகம். எனக்கு பிடிக்கவில்லை. ஆண்டியா, நிக்கோல், நாம கூடிய புகைப்படம் எடுக்கலாம். அவள் பார்க்காமல் இருக்கும்போது நான் முகமூடி போட்டு கண்டு பயமுறுத்தி விடுவேன். அருமை. பார்ப்போம். அப்பா, ஒரு இளம் பெண் இருக்க முடியாது. அது நக்கலானது. பைத்தியம் என்றால் என்ன? தலையை திறந்து பார். ஓ, ஆஹா, எனக்கும் ஒரு கேமரா இருக்கு. வாழ்த்துகள். ஆனால் சுவையான பல அளவுக்கு கெட்டு. சரி, தெளிவாக இருக்கிறது. ஆம், இது சாக்லேட். ஓ, பாருங்கள். நான் பிளேட்டின் படத்தை எடுத்தேன். அது சாக்லேட் நிறமாகி விட்டது. அது செம்ம செம்ம. அதை எப்படி போடுவீர்கள்? எனக்கு மிகவும் பிடிக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு ட்ரீட் கொடு தயவு செய்து. என்ன? முடியாது. அதை நொடியில சாப்பிட்டு விடுவேன். பார்ப்போம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு கேமரா உள்ளது. ஏய், அதை திருப்பி கொடு. நான் சொன்னேன், திருப்பி கொடு. எங்கள் மேசை இப்போது சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அது நம்ப முடியாததானது. அற்புதம். ருசியானது. முதலில் போகலாமா? ஏ அப்பா, இது ஒரு மேஜிக் லாம்பு. பாரு ஜூலி, நான் இதை தேய்த்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாகிறேன். நம்ம பேசாம எந்த லெவலுக்கு பண்றோம்? அது எங்கே? என்ன? அவர்கள் உள்ளே நிற்கின்றனர். அருமை. எவ்வளவு சுவையான உணவு. எங்கள் நிகோல், அதை எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா?
உனக்கு உன் இடத்தில் இருக்கிறது. சரி, என்னிடம் உண்மையாக உள்ளது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி, அதை நான் திறப்பேன். சின்ன பரிசு தாளம் கொஞ்சம் வாங்கி. ஏற்படும் என்ன? சக்க வாங்களே, நான் சக்தி வாய்ந்த கல்ப விருட்சம். 3 விருப்பங்களை சொல்லுங்கள். ஹலோ, 3 ஆசைகள் கேளுங்கள். ஓ ஆமாம், எனக்கு நிக்கோல் மாதிரி சாக்லேட் விளக்கு வேண்டும். என்ன? என்ன? அது செய்யப்படும். ஹே, நீ எங்க போன? விளக்கு எங்க? குட்டீஸ் இல்ல. கேரட். ஆமா. அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஓ ஓ, அதை பாருங்கள். இப்போது மிட்டாய் மழை குறுக்கிறது. அது ரொம்பவே குளுமையானது. அதை இப்போது நான் பருக போகிறேன். அட, இனிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சே. எப்படி இது? அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். என் விளக்கு கூட சாப்பிடக்கூடியதா இருக்கலாம். எழுதினே. ஓடுங்க. அப்படியா? இப்போது நான் 100 விழுக்காட்டு திருப்தி அடைந்திருக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், நானும் திருப்தியாக இருக்கிறேன். 3. சரி, 2. ஓ மை காட். நான் மிகவும் அதிர்ஷ்ட குறைவானவன். ஏண்டா? நீங்களா மீண்டும் வந்திருக்கிறோம்? நீங்கள் தான் முதல் ஒருவர். இல்லை, நீதான். சரி, கல், காகிதம், கத்தி. ஆமாம், நான் இதை பொறுத்தே சாப்பிட விரும்பவில்லை. இதை செய்யலாம். எப்படி? வாவ், என்ன இது? இது சாக்லேட். அப்புறம் சூப்பர். பாருங்கள், உள்ளே சாக்லேட் இருக்கிறது. அருமையானது. ரொம்ப பெரிது. ருசியாக இருக்கிறது. இப்போது உங்கள் முறை. வாருங்கள், நான் சாக்லேட்டை மிக விரும்புகிறேன். ஓ, ஒரு நிமிஷம், இது சாக்லேட் இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, நாம் உடனே சமையலறைக்கு செல்ல வேண்டும். இது அவர்களின் ஃப்ரிட்ஜ். பழுது இங்க பண்ணி கிடக்குது. அது போதும், நான் போதும் என்கிறேன். நன்றி நிக்கோல். பத்திரமா இரு. திறந்து பாரு. ஓ, என்ன ஒரு அழகான நாய். அது ஒரு இனிய குருவி. ஜூலி, எங்களின் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும். சிஏ ஷீப்ஸ். இது மிக குளிர்ந்தது. நீ பார்க்க விரும்புகிறாயா? பார்ப்போம். எனக்கும் ஒரு நாய் கிடைத்தது. வணக்கம் நண்பா. உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு இதை நிச்சயமாக பிடிக்கும். அது வித்தியாசமாக இருக்கிறது. அவனுக்கு பசிக்கவில்லை. நாம் விளையாடலாமா? தொடாத. போ. உங்களுக்கு இந்த பொம்மை எப்படி இருக்கிறது? உளம் எனலாம். உங்கள் விடிவு வருகை. வேலை செய்யவில்லை. இது ஏன் இத்தனை இனிய வாசனையாக இருக்கிறது? இது தெளிவாகவே தெரிகிறது. இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. எப்படி நான் யூகிக்கவில்லை? சுவையாக உள்ளது. ஐயோ, எதுக்கென்றதை பார்த்தீர்கள்? நாயை சாப்பிடுகிறார்கள். ஈவல் ஜூலியுடன் அவருடைய நீங்கள் எங்கே மகன். போகிறீர்கள்? உன்னை பார்த்து நான் பயப்பட்டு இருக்கிறேன். என்ன? ஓ, மன்னிக்கவும். ஒரு நகைச்சுவையான வணக்கம், மனிதன். நிகோல். பரவாயில்ல. ஆஹா, என் பிளேட்டில் மலமோ.
அந்த கொடுமையான ஈக்கள் அவை எல்லா இடமும் இருக்கின்றன. விரைவாக இங்கே வா, நமக்கு ஒரு அவசர நிலை உள்ளது. சரி, வணக்கம். இது அனைத்து தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் நான்? ஸ்மையர்ஸ் நேஷன் கேட். நான் மாமியில் எடுக்க ஒரு சிறு பையை எடுத்து வருகிறேன். இது உன்னை இனி தொந்தரவு செய்யாது. நன்றி. ஆம், வணக்கம். நிக்கோல், பொன் பாக்கம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, இனி என்ன செய்வது? நாம் சென்று பார்க்கலாம். பாவம். ஒரு நிமிடம் தருங்கள். இது உண்மையானது இல்லை. இது சாக்லேட். இதுவெல்லாம் சுமார்தான். நான் உனக்கு இதை சாப்பிட விட முடியாது. சரி, ஏதாவது முக்கியமானது. இதோ இந்த சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கு. ஆஹா, அடடா, நான் இங்க இருந்து கிளம்புகிறேன். படிப்பேன். அருமை. வாவ், இவை மேக்கப் பைகள் மற்றும் சுற்றிலும் நிறைய மேக்கப் உள்ளது. எவ்வளவு வேடிக்கை! ரெபெக்காவின் பை வண்ணமயமானது மற்றும் ஜில் பை பழுப்பு நிறத்தில் உள்ளது. சில மேக்கப் முயற்சிப்போம். நான் என் உதட்டின் மேக்கப்பை புதுப்பிக்க வேண்டும். அருமை. நிறம் எனக்கு பொருந்துகிறது. என் உதடுகள் மிகவும் அழகாக உள்ளன. ஆஹா, எனக்கும் அதை வேண்டும். என் லிப்ஸ்டிக் வித்தியாசமாக மணக்கிறது. இதை முயற்சிப்போம். ஆஹா, இது சாக்லேட். எவ்வளவு குளிர்! ஆனால் லிப்ஸ்டிக் சாக்லேட் என்றாலும் நான் லிப்ஸ்டிக் போடலாம். அது சிவப்பு. ஓ, என் லிப்ஸ்டிக் அது உடைந்து விட்டது. ஆனால் இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், உன் சாக்லேட் மேக்கப் மோசமாக இருக்கிறது. நான் உண்மையான மேக்கப் செய்ய முடியும். இது நன்றாக இருக்கும். என் ஃபர்ஸ்ட்ல பவுடர் போடுவோம். இப்பது சின்ன பதசை எடுத்துக்குவோம். வாவ், அவை அழகான நிறங்கள். எனக்கு அவை பிடிக்கும். இங்கே கொஞ்சம் கண்ணிழல் போடுவேன். ஓ, இது ஏன் பண்றாஸ்? ஜில் சொன்னமைகளில் போடலாம். இது அழகான பழுப்பு நிறம் மற்றும் இது நல்ல சுவை. மேலும் எனக்கு பிளஷ் கூட இருக்கிறது. என் கன்னத்தில் பிளஷ் போடுவோம். வாவ், நான் என் பிரஷ் கூட சாப்பிடலாம். கூல். ஜில், உன் முகம் முழுவதும் சாக்லேட். அது கொடுமை. உன்னை பாரு. ஓ இல்ல, என் முகம் முழுவதும் சாக்லேட். என்ன ஒரு கனவு. அதை துடைக்க வேண்டும். நான் மோசமாக இருக்கிறேன். நீ ஏன் அழுகிறாய்? அது சிரிப்பாக தோன்றுகிறது. ஆனால் எனக்கு சாக்லேட் கண்ணாடியும் இருக்கிறது. அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. உனக்கு சாப்பிட வேற எதுவும் இல்லை. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், இதன் உள்ளே மேலும் சாக்லேட் காண்டி உள்ளது. இது மிகவும் இனிப்பாகவும் ஜெல்லியுடனும் உள்ளது. ருசியாக உள்ளது. ஓ, நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை. ஜில், நீ பகிர்ந்து கொள்வாயா? நான் உண்மையில முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இதோ உனக்கு உன் உணவை ரசிக்க. ஜில், நீ என்ன செய்தாய்? என் முகம் முழுவதும் சாக்லேட். அது பயங்கரமாக இருக்கிறது. இங்க கத்தி, சீப்பு மற்றும் ஒரு ஹேர் ட்ரையர் கூட உள்ளது. நீங்க ஒரு நிச்சயமாக குளிர்ச்சியான முடி அலங்காரங்களை உருவாக்கலாம். ஜில் உடனே அதை முயற்சிக்க முடிவு பண்ணாள். இது முழுமையான செட் போல தெரியுது, சாக்லேட் போல தெரியல. அப்படி என்றால் ரெபெக்கா பற்றி என்ன? அவளிடம் ஒரு சாக்லேட் செட் இருக்கிறது. அதை முயற்சி செய். அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இப்போது ரெபெக்காவை பொறாமைப்படுகிறாயா ஜில்? அவள் சுவையான ஒன்றை சாப்பிடுகிறாள். ஆம், சீப்பை பரிசீலிப்போம். முதலில் என் முடிய சீவ முயற்சிப்போம். சரி, நானும் அதை சீவ முடியும். வாவ், அருமையான சீவிகள். ஜில், உன்கிட்ட இன்னும் என்ன இருக்குது? அது கண்டிப்பா ஒரு ஹேர் ட்ரையர். நீங்கள் உங்க முடியை உலர்த்த இதை பயன்படுத்துகிறீர்கள். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெபெக்கா செய்யறது போல. இதை மைக்ரோஃபோனாக பயன்படுத்தி பாடவும் முடியும் என நினைக்கிறேன். வாவ்,
ஓ, இது நிச்சயமாக வேலை செய்கிறது ஜெல் மற்றும் இது சக்தி வாய்ந்தது. அருமை. ஹேர் ட்ரையர் நிச்சயமாக உண்மையானது. தோல்வியாளர். என் ஹேர் ட்ரையர் நிச்சயமாக சாக்லேட். இதை முயற்சிப்போம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, ஜில் தாக்குதலாக இருக்கிறார். சொய்ச்சுவோம் ஜில். ஆனால் உங்களிடம் உண்மையானது இருக்கிறது. ரெபெக்காவிடம் சாக்லேட் இருக்கிறது. சில அழகான முடி அலங்காரங்களை செய்யலாம். அது அருமையாக இருக்கும். ரெபெக்கா என்ன செய்கிறாள்? ஓ, அது நல்லது. ஆனால் ஜில் நிச்சயமாக கேர்லர்களை பயன்படுத்த தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உங்கள் கேர்லர்கள் சூடாக இருக்க வேண்டும், இல்லையா? அப்படியானால் நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துகிறேன். ஓ இல்லை, நீ என்ன பயிராய்? சாக்லேட். அது உருகிவிட்டது மற்றும் அது என் முடியில் முழுவதும் உள்ளது. அப்படியா? ரெபெக்காவுக்கு திட்டமிடாத சாக்லேட் முடி முகமூடி இருக்கிறது. சரி ஜில், நிறுத்து. நீ இப்போது பிரச்சனையில் இருக்கிறாய். ரெபெக்கா மிகவும் வருத்தமாக இருக்கிறாள். அவள் உன் முடிய செய்ய போகிறாள். கவனமாக இரு. அடடா, அதுதான் முடி அலங்காரமா? ரெபெக்கா, ஜில் அவளுடைய தோற்றத்துடன் இப்படி பரிசோதனைகள் செய்ய தயாராக இல்லை. ஓ, அது என்ன? இப்போது உங்களிடம் ஒரு பெரிய KFC சிக்கன் வாளி இருக்கிறது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. எதிலிருந்து தொடங்கலாம்? ஜில் சாக்லேட் ஒன்றை வைத்திருப்பது போல தெரிகிறது. ஆனால் ரெபெக்காவிடம் உண்மையான ஒன்று இருக்கிறது. அதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்வோம். ஜில்லுடன் தொடங்குகிறோம். சரி, இது கண்டிப்பா ருசியா இருக்கும். முதல் லிக் சுவையை மதிப்பீடு செய்வோம். வாவ், சாக்லேட் மற்றும் கிராமல் உள்ள இதை விட சிறந்தது என இருக்க முடியும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது ரெபெக்காவின் கோழியை முயற்சிப்போம். இது கூட சுவையாக இருக்கும். ரெபெக்கா தன் கைகளுக்கு பதிலாக தன் கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்தார். அது சரியான மரியாதை. ரெபெக்கா ஒரு முறை KFC சிக்கனை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிடும் முதல் நபர் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் அதை சாப்பிட போகிறேன். சரியாக. இது எழுதாவும் உண்மையில ருசியாவும் இருக்கு. கோழி ரொம்ப சுவையா இருக்கு. அந்த கிளும்புகளும் மட்டுமே இருக்கின்றது. அதை நிறுத்தி விடுவது கடினம். மிகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கிறது. ஓ ரெபெக்கா, உன் மரியாதை எங்கே? இங்கே எலும்புகளின் குவியல் இருக்கிறது. நீ அவற்றை இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாயா? அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அவ்வளவு சாப்பிட முடியும் என்று எனக்கு தெரியாது. அதுவே குளிர். ஆனால் உண்மையில் எனக்கு சில மோசமான செய்தி உள்ளது. அது காரமாக இருந்தது. பாருங்கள். என்ன? ஓ இல்லை, ரெபெக்காவின் சிக்கன் காரமாக இருக்கிறது. நீ உடம்பு சரியில்லாமல் போக போகிறாய் செல்லமே. நீ இப்போது முழுக்க சிவப்பாக இருக்கிறாய். ஓ, என்ன பெரிய தீப்பொறி! ஓ, நீ என்ன செய்கிற? உன் மேசையில உண்மையான முகாம்பொறி இருக்குது. ரெபெக்கா, நீ என்ன செய்தாய்? ஆனால் நான் சில மார்ஷ்மெல்லோ செய்யலாம். இது ருசியாக இருக்கும். ஓ ரெபெக்கா, உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? சரி ஜில், நீ எப்போதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாய். அது ஜாய்ஸ்டிக் தானா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீ விளையாட்டுகள் விளையாட போகிறாயா? அருமை. ரெபெக்காவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அது ருசியாக இருக்க வேண்டும். ஜில் உண்மையான ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இருவரும் விளையாட்டை விளையாட முயற்சிக்கலாம். தொடங்குவோம். வாவ், இது ஒரு சண்டை. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜில், கைவிடு. அட முடியாது. இல்லை ரெபெக்கா, உன் ஜாய்ஸ்டிக் உன் கைகளில் உடைந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு. அதை நீ பார்த்தாயா? அதை இப்போது எப்படி கட்டுப்படுத்த போகிறாய்? ஜில் உன் ஜாய்ஸ்டிக்கின் பகுதிகளை ஏற்கனவே சாப்பிடத் தொடங்கிவிட்டாள். அப்படியா? ரெபெக்கா மிகவும் கடினமாக விளையாடியதால் அவளது ஜாய்ஸ்டிக் அவளது கைகளில் உருகிவிட்டது. இல்லை, நான் கூட வெற்றி அடையவில்லை. நான் எப்படி போரை முடிக்கப் போகிறேன்? நான் வென்றேன். நான் வென்று விட்டேன். பாருங்கள். KO. இந்த முறை என்ன? ஓ, இது ஒரு கோகா கோலா. ரெபெக்காவோட உண்மையானது இருக்குது. ஜில்லிடம் விசித்திரமான பாட்டுல இருக்குது. இது சாக்லேட் போல தெரிகிறது. முயற்சி செய் ஜெல். அப்படியா? ஜில் ஏதோ செய்கிறாள். ரெபெக்கா, நீ உன்னுடையதை முயற்சிக்கிறாயா? சரி, மூடியை அகற்று. நானும் அதை செய்ய முடியும். பாட்டில் சாக்லேட் ரொம்ப ஷோவையால் நான் இந்த பாட்டில குடிக்க போறேன். நல்லது மற்றும் இனிப்பு.
என்னுடையது உன்னுடையதை விட நிச்சயமாக சிறந்தது. சிறப்பான கோலா யாருக்கு இருக்கிறது என்று பார்க்க பெண்கள் போட்டியிடுகிறார்கள். ஜில் முழுவதும் சாக்லேட் காண்டி நிறைந்த பாட்டிலை வைத்திருக்கிறார். ரெபெக்கா முழு பாட்டில் கோலாவை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. ஜில் இன்னும் ஒரு சாக்லேட் பாட்டில் வைத்திருக்கிறார். பெண்களே, எனக்கு நம்பிக்கை, உங்கள் இருவருக்கும் சுவையான கோலாக்கள் உள்ளன, வெறும் வேறு விதமாக. சண்டை வேண்டாம், வாங்க பெண்களே, இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதீர்கள். இல்லை, எனதுதான் சிறந்தது. நீங்களே பாருங்கள். முடியாது, நீங்களே பாருங்கள். முதலில் என் பாட்டிலை குலுக்கட்டும். நானும் அதை செய்ய முடியும். பாருங்கள், இங்கே உங்களுக்கு இல்ல, இங்கே உங்களுக்கு. என் கோலா சிறந்தது. நாம் என்ன செய்தோம்? உணவு போர் என்பது நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பும் விஷயம் அல்ல. என்னும் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கு 100 ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்கள் இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். புதிய சவாலை தொடங்குவோம். இது மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய் மட்டுமே இருக்கிறது. இது நியாயமாக இல்லை. ஓ, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சரி, இந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு எனது ஸ்கிட்டில்ஸ் மிட்டாயை அதில் வைத்துக்கொண்டு அதில் தண்ணீர் ஊற்றுகிறேன். இப்பொழுது இதையெல்லாம் கலக்கி நான் ஒரு ஸ்கிட்டில்ஸ் மிட்டாயிலிருந்து ஒரே ஒரு லெமனேடு தயாரித்திருக்கிறேன். குளிர்ந்தது. எனது குளிர்ந்த குழாயுடன் அதை குடிக்க விடுங்கள். சுவையானது, குளிர்ச்சியானது. குவென்டின், அது உன்னிடதானே? நிச்சயமாக இருக்கிறது. எனக்கு 10 ஸ்கிட்டில்ஸ் பணியகம் இருக்கின்றன. நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். நான் ஒவ்வொன்றையும் கவனமாக கைத்தட்டியால் எடுக்க போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓ ஆம், அத பாருங்கள், ஜெஸ் தோற்கின்றாள். அது என்ன பிரச்சனை? ஆனால் நான் உன்னிட்ட இருந்து ஸ்கிட்டில்ஸ் திருடி விடுவேன். இப்படி அது வெற்றி பெற்றது. நான் ஸ்கிட்டில்ஸ் எடுத்தேன். அது விழுந்து போனதா? சுவையாக இருக்கின்றது. ஹோம், இன்னொரு கொள்முதல் வருகிறது. குவென்டின் அதை பார்க்க முன்பு நாங்கள் அதை எடுத்துக் கொள்கிறோம். ஸ்கிட்டில்ஸ் எங்கே? ஹே ஜெஸ், நீ அதை திருடினதை எனக்கு தெரியும். ஒப்புக்கொள். நான் PSHVT ஆன குடி குடிக்கிறேன். உங்க ஸ்கிட்டில்ஸ்க்கு பார்க்கவில்லை எனக்கு. சீக்கிட்டீங்க. அது என்ன? மிளகு எல்லாம் உள்ளே எரிகிறது. வாவ், அதுவே அருமையாக இருந்தது. என் கூட விளையாடினால் இப்போதே உன் பெறுவது இதுவே. எல்லாமே இல்லை. கேண்டேன். அடி, ஐயோ, அவ்வளவு கோவப்பட்டு விடாதே. என்ன? ஓ, பாருங்கள், நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று பாருங்கள். நான் ஒரு யூனிகாரன். இப்போது நான் உன் டேஸில் உள்ள ஸ்கிட்டில்ஸ் நேரடியாக என் வாயில் செல்லும் ஒரு இயந்திரத்தை பெற்றுள்ளேன். சுவையாக இருக்கிறது. ஓ, அது நிச்சயமாக ஒரு தீக்குழம்பாக இருக்க போகிறது. என்னோட ஸ்கிட்டில்ஸ் தொடாத. சரி, அவள் மிகவும் பேராசை. நான் இன்னொரு யோசனை வைத்துள்ளேன். அவளின் மிட்டாய் பாதையின் வேகத்தை மாற்றுவோம். இப்போது எல்லாம் விரைவாக இருக்கும். ஏன் எல்லாம் வேகமாகியது? நான் அந்த வேகத்துல சாப்பிட முடியாது. உதவுங்கள். வா கேட், நீ ஓகேயா? வா கேட், என் ஸ்கிட்டில்ஸை சாப்பிடலாம். அப்படியா? பிரம்மாண்ட பாப்கார்ன் வாளி பின்னால் குவென்டின் கூட தெரியவில்லை. அதில் முழு 100 அடுக்குகள் பாப்கார்ன் இருக்கிறது. ஆனால் கேட்டிற்கு 10. ஜெஸ் ஒரே ஒன்றை வைத்திருக்கிறாள். வருத்தம் அடையாதே ஜெஸ், முயற்சி செய்து பாரு. ஆமாம், தற்போது நானும் எனது சமையலறையில் ஒரு பாப்கார்ன் வித்தை செய்ய போகிறேன். அதை பொரித்து முடித்து விட்டேன். ஓ, வெகு சூடாக இருக்கிறது. சுவைக்கலாம். என்ன ஒரு சிகப்பு உரிப்பு. ஓஹோ, எப்படி ருசியாக இருக்கிறது. இது மிகவும் சிறியது. ஓ, பார்த்தீர்களா? என்ன ஒரு பெரிய படு. ஆமாம், அது பைத்தியமா தான் தெரியுது. அவுச்சு, அது முடிந்து விட்டது. என்ன ஒரு வருத்தம். இப்போது கேட் தான். நிச்சயமாக நாங்கள் தானியங்களை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைப்போம். பாப்கார்ன் எப்படி தயாராகிறது என்று பார்த்து விடலாம். வா, அது வேலை செய்தது. இப்போது அதை முயற்சி செய்வோம். மிகவும் சுவையாக உள்ளது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கவும். எல்லாம் கரம் செய்ய சிறிது தேவை. நான் ஒரு பர்னர் பயன்படுத்துவேன். அருமை. இப்போது அனைத்தையும் கலக்கி பாருங்கள். எனக்கு ஒரு மார்ஷ்மாலோ பாப்கார்ன் பந்து வந்துவிட்டது. அப்படி என்றால் சுவை மிகுந்தது. என்ன ஒரு அருமையான டெசர்ட். ஓ, அந்த நீட்டலை பாருங்கள். அருமை. என்னை பொறாமைப்பட்டுக் கொள்கிறீங்களா அல்லது ஏதேனும்? இல்லை,
ஆவலுடன் இருக்க பொறாமைப்படும் அளவுக்கு கொஞ்சம் மட்டுமே பாப்கார்ன் உன்கிட்ட இருக்கிறது. ஆனால் பாரு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் பாகப்பட்டை காகிதத்தில் போட போகிறேன். மற்றும் பாருங்கள், இந்த எரிவாயு மூலம் நான் எல்லா பாப்கார்ன் சமைக்க போகிறேன். ஓ ஆம், அந்த தீபம் பற்றியதை பாருங்கள். ஓ ஓ அது மூட்ட போகுது. ஆஹா, ஓ ஆம், அது மூட்டியது. குவெண்டின், இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். பெண்கள் எல்லோரும் இப்போது பாப்கார்னால் மூடப்பட்டுள்ளனர். அது மேலும் நல்லது. வாருங்கள் பெண்களே, அதை பாடுங்கள். ஓ ஆம், இது அற்புதமாக அருவியது. நன்றி குவெண்டின். ஓ ஆம், இதைவிட நன்றாக இருக்க முடியாது. ஊஃபா, கேட்டின் மென்தொல்லி இயந்திரத்தில் ஓர் நொறுங்குச்சமே இருக்கிறது. மற்றவர்களுக்கு எத்தனை இருக்கின்றன? வாவ், குவெண்டினிடம் 10 மென்தொல்லிகளும் இருக்கின்றன. ஆனால் ஜெஸ்ஸிடம் 100 மென்தொல்லிகள் உள்ளன. ஆச்சரியமாக உள்ளது. கேட்டிடம் குறைவாக இருந்தால் அவளிடமிருந்து தொடங்கலாம். நான் அதை எப்படி சாப்பிடுவது என்பது பற்றி ஏற்கனவே ஒரு ஐடியா ஏற்படுத்திக் கொண்டேன். கணினியிலிருந்து கமத்தை எடுத்துக்கொள்வோம். அருமை, அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதை முயற்சி செய்யலாம். சுவையானது. இனி பபிளை ஊதுவோம். ஓ, நான் செய்து விட்டேன். ஆனால் பபிள் மிகவும் சிறியது. அது ஒரு பப்ளா. வாங்க, இப்போ நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நான் என் அனைத்து பகலை கேண்டு வந்து விடுகிறேன். சில துளிகள். இப்போ நாம் இதை முயற்சி செய்யலாம். ஜேஜி, சுவையாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் அதிகமாக தேவை. எல்லா பால்கமையும் மெல்ல வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்தமானது. அவற்றில் பல இருக்கின்றன. ஓ ஹா, எனது வாயினுள் இடமில்லை. இப்போ தோற்கு இயந்திரத்துல வேற ஒண்ணும் இல்லையா? அப்பா சூப்பர். நான் இதையெல்லாம் மல்லிகிறேன். நீங்க ஒரு மனசை ஊசலாக விட்டு ஊசலாக அடிக்கிற பாப்புல பார்க்க போறீங்க. ஓ இல்ல, பேசில் முழுவதும் பபிள் கம் போய் தரும். ரொம்ப கேவரா இருக்கு. அப்படியா? பெருசா வேற எதுவும் இல்ல. நீங்க உடனே சிரிக்கணும் இல்லையா? வாங்க எடுத்துக்கோ. விண்டன், நீ என்ன செஞ்சா? அது அரசியலுக்கு எത്ര மரியாதை இல்ல. ஒரு விதம் இலிச் சாப்பிடுவேன். சண்டை நடக்கும் செப்பினாலும் கேசவி நன்னாக இருக்கிறான். அது நகைக்கும் தன்மை அன்புகளே. எனக்கு 100 சீவிங்கங்கள் இருக்கின்றன. பாருங்கள், ஏன் இது சொல்லவில்லை? ஓ சரி, நான் மூடியை எடுக்கலாமா? ஓ ஓ அருமை. அப்படி என்றால் எல்லா சாக்லேட்டுகளும் எனக்கு கிடைக்கும். பாருங்கள், அப்படி எடுக்க அதிகமாக இருக்கிறது. இப்போது ஒரு பபுள் பூசுவோம். வாவ், அது வேலை செய்கிறது. அது உடையாமல் போனது. நாம் பந்து கட்டுவோம் மற்றும் விளையாடுவோம். ஓ, எங்களை சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. உங்களோட? சரி, எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு யோசனை வந்தது. ஒவ்வொரு பழக்கம் முகத்துக்கும் $1. $1? சரி, எனக்கு சில இருக்கின்றன. நானும் நன்றாக தான் இருக்குது. உங்களோட வேலை செய்ய சந்தோஷமாக இருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு பற்றி நான் அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இருங்கள், நீங்கள் இன்னும் ஏதேனும் இருக்கிறீர்களா? அந்த பணம் அதையும் நான் எடுத்து போகிறேன். போயிட்டு எல்லாமே என்கிட்ட இருந்து திருடப்பட்டுச்சு. நான் என்ன பண்ணணும்? இருக்கிறது. இது கூடுதல் அல்ல. வாவ், என்ன ஒரு பெரிய பாப் இட்ஸ் குவியல். விசித்திரமாக, ஆனால் என் பாப் இட்ஸ் பழுதாகி இருக்கிறது என நினைக்கிறேன். நான் பொத்தானை அழுத்த முடியவில்லை. இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? பிபி அதை சாப்பிட முடியாது. சொல்ற அதன் பாபிட் கம்மிகளால் ஆனது அன்று. அது சுவையா இருக்குது. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம். வேற ஏதும் இல்ல. நான் விரைவா செஞ்சேன். என்ன நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ நீதான். என் பாப்பாஸ் கூட கமிஸ் ஆக இருக்கலாமோ? அவ மிக கடினமாக தோன்றதில்லை. இவ சாக்லேட். நான் என்ன எதிர்பார்த்ததற்கும் அதிகமான அதிர்ஷ்டம். என்னுடைய பிடித்த வெள்ளை சாக்லேட் மற்றும் உள்ளே உள்ள இனிப்புகள் இறுக்கமான இணைப்பு. நன்றி. Mia, ni boy, ik rol voor ons super sang voor el frafas de misten en other fryers chafranch loads. அது நான் மலாசேஸ்வரன் was presenting this show. நாய்க்குட்டிகள் எதனாலே செய்யப்பட்டவை? கமி அல்லது சாக்லேட்டா? அவற்றில் எதுவும் போல தோன்றவில்லை. இது உண்மையான பாப்பெட்ஸ். சூப்பர், நாம ஓடலாம். ஆச்சரியம், இது எவ்வளவு ஆறுதல் தருகிறதோ. எனக்கு புரிந்து விட்டது.
The sketches on the French hostel is என ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாரை கொண்டிருக்கிறோம். Stress என்னை நாம் இது ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ விட்டமின் and resources. என்ன விஷயம் ஃபீபி? உன்னை புரிந்து கொள்ள முடியல. சில்லறைகள் நேராக உன் கண்களில் பறந்து வந்தன. சீரியஸா இதுல கொஞ்சமும் காமெடி எனக்கு தெரியல. ஜார் காலின்னு நினைச்சேன். நீ குறைஞ்சது சிறு ஸ்நாக் எடுத்துக்கொள்ள முடிஞ்சது நல்லதே. சரி, இனி ஆகிட்டது. நான் சுறுசுறுப்பா இருக்கேன். என் ஜாரில் என்ன இருக்குது நான் பார்ப்பது நேரமாகிவிட்டது. பெரிய அளவு இருக்கும் என்று நம்புறேன். பாப்போம். அலுவையுமா இருக்க முடியாது. இந்த ஜாருக்கு அடிபாகம் கிடையாது. இதுலயும் சிப்ஸ் இல்ல. அந்த திங்கு பந்த பாரு. Figurez man göre konuşturuz. நான் அவற்றை எப்படி சஃபஷம் சாவிஸ்டின் காசுல இங்கே ஒரு முழு டஜன் உஷுது. உங்க சேர்த்து ஒரு ஷிப் விடுவாள்ல. வாழ்த்துகள். உன்னிடம் என்ன பிரச்சனை? Sounds of Fasti 40 Stars Church von den Sharka Orchas Tummer und auch sie Person aufs Heulen-Nutpitze Torsangelam. உங்களுடைய சிப்ஸ்களை அனைத்தையும் பறக்க விட்டு Do Mia and Stress I'm trying not to show us youngest 7 strength I pretty Highland Japanese. வாவ், அவங்க எவ்வளவு சாக்ஸ் எடுத்தாலும் அந்த தொடுப்பில் முழு 100 இருக்கு. உங்களுக்கு வேண்டுமா எனக்கு முயற்சிக்க? கண்டிப்பாக வேண்டாம். என் உணவிற்கு அருகே வராதீர்கள். உங்கள் உதவி இல்லாமல் நான் சிக்கலின்றி செய்ய முடியும். நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் உங்களுக்குள் எங்கே சென்றது? நான் இன்னும் நிறைய செய்ய முடியும். யாரோ மூச்சிழந்து விட்டிருக்கிறார்களே. மியாவை காப்பாற்ற நேரமாச்சு. ஒரு நிமிஷம். நான் உதவிக்காக விரைந்து கொண்டிருக்கிறேன். ஓ நன்றி, நீ உண்மையான நண்பன். ஆனால் இதற்கு என்ன தப்பே நடக்கிறது? ஏண்டி இது பல திசைகளில் பாய்கிறது? என்ன ஒரு கேவலமே. நான் முழுவதும் கலங்கிவிட்டேன். எனக்கு தெரியாது இது எப்படி நடந்தது. எவ்வளவு கிட்கேட்ஸ். நான் சொல்வது அதிகமாக இருக்கின்றன. 10 துண்டுகள் மட்டுமே. மோசமில்லை. ஒரே ஒரு முக்கியமானதை வைத்திருக்கிறாள். தோற்கடிக்கப்பட்டவர். The service chance in the enemy show our strategies like a market show rappers and Melvisa தேவல்லை. ஓ, என்ன ஒரு தடித்த சாக்லேட் அடுக்கு. அதுவே அருமை. எனக்கு வெஃபில்ஸ் மிகவும் பிடிக்கும். இங்க வா, எங்களுக்கு நுண்ணிய துண்டுகளை வீசினீர்கள். Kommer fashion course down Trisha. So known as Sheila and friend is fashion friend. வேறொரு நேரத்திலஸ் இப்ப மியா தனது சாக்லேட் or the church tree. என் சமம்பே இது ஒரு சிறந்த யோசனை. ஆச்சரியமாக நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் அக்காவர்களை நீக்கிவிட்டீர்கள். இரசிக்கும் அவை முற்றிலும் உபயோகமே இல்லாதவை. எனக்கு சாக்லேட் மட்டும்தான் விருப்பம். அதை கடாவும் கத்தி 2ஐயும் வைத்து வெட்டலாம் போல தெரிகின்றது. எனவே அதனை நானும் செய்ய முடியும். நிச்சயம் அதை செய்ய முடியும். எனக்கு இது என்ன செம்படையாளமான சுவை. என்னால் நிறுத்த முடியாது. அவை உலகின் சிறந்த பட்டிகளாகும். உன் நல்ல பண்புகள் எங்கே போயிட்டன மியா? நீ உன்னை போலவே தெரியல. ஒரு பார் விழுந்தது. அதை வேகமா எடுத்துடு. உன்னை நான் சிக்க வைக்க விரும்பவில்லை. அச்சமாக இல்லாமல் டேனி, என் உணவை எவராவது எடுக்க முயன்றால் தண்டனைக்கு அஞ்சணும். டேனி, உணர்ச்சி கொண்டிரு. நீ இன்னும் 100 சாக்லேட் கோல்களை சாப்பிடணும். பிவி சரியாக சொல்கிறாள். தொடங்குங்க. ஒரு சர்வீஸ் அணுகுமுறை தேவை. நான் ஒரு பிரம்மாண்டமானது கட்ட முடிவெடுத்தேன். நீர் இது போன்ற அமைப்பை முந்தையதாக ஒருபோதும் பார்க்க இது மாட்டீர்கள். உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. Felt the fenestrina in our series sour shells. Swordeni. The dress jar is tall. Ta energy dachas alles chörde. Så det inga bom kuliret fagitse. Anni virumbala un virupapadi. Du nas kinu filmaskede. Shamas ju få med Danny. But unga katchidan anch arindu poyolde. Oh, illa. Ni enna pannai? நான் மிகவும் முயன்றேன். வேறு வழி இல்ல. சாக்லேட் பாடிக்காக இந்த அடியில் எடுக்க வேண்டி இருந்தது. எதுக்கும் வருத்தப்படல. அது பெருமதி கொண்டது. இவ்வளவு இனிப்பு உணவுகளை சாப்பிட மற்றொரு வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? இங்கே நாட்கம் இந்த மிஸ் பண்ண லஞ்ச்ல நம்பிக்கை. எனக்கு தலை சுழற்சி உள்ளது. நான் ஹெல்மெட் அணிஞ்சது நல்லது. எப்படி நகைச்சுவையா இருக்கிறீங்க பாருங்க. அடி இறுதியில எனக்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு தடவையில 100 சாக்லேட். நீ எவ்வளவு பெற்றா? டானிக்கு ஒரு மட்டுமே இருக்கு. அது வெறும் காமெடி ஆகும். நான் அப்படி நினைக்கல. எனது கருத்துல அதுல எந்த கலாட்டாவும் இல்ல.
பாருங்க ஆன்சர் ஃபில் ஃபெஸ்டுவே ஹார்டி லெஸ்லாஸ் டஸ்டம்ஸ் ஜென்பென்ஸ் மியா மைக்கிட்டவும் உங்களை மோதுவேன் என நினைக்கல. சரி, இப்பயாவது ஆரம்பிக்கலாம். உண்மையான ஸ்வை கூடி ரசிகர்கள் எப்படி செயல்படுறார்கள் என நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் எங்கும் குப்பை வீசாமல் இருந்தால் அற்புதமானது. என்ன அடிஷன் உண்டோ? என்ன பண்ணுறீங்கள் அப்பா? இது ஒற்றிகமாக தெரிகிறதே. சில வினாடிகள்ல நான் காப்பாமிட்டான் இல்லாம என் வாயில போட்டு விடுறேன். நான் எந்த அளவுக்கு பெரிய குமிழிகள் உதிர்க்க முடிகிறது என்பதை பாருங்க. Wow, Helfresta is turned on me and shipped down. Amor center and Mia. Bravo. அதுவும் அருமை. இப்போது மியாவின் சரா. நீங்கள் ஒரே நேரத்தில் உரைகள் எடுத்து விட்டீர்கள். குழு காலகட்டைகளும் எனக்கு எளிதானவை. மேலும் நான் அவற்றை ஒரு வெற்றிடம் தூய்மைப்படுத்தி போல் என் வாயில் உறிஞ்ச முடியும். வாவ், எவ்வளவு பெரிய பபுள். நான் நினைக்கிறேன் இதை பிடிக்க நேரம் வந்துருச்சு. சுவனக்கவும் மியா ஆரம்பிச்சு நான் என்ன அடக்க முடியல. நீ என்ன செய்துட்டாய் டேனி? நான் எதையும் பார்க்க முடியலை. அது எனது முகம் முழுவதும் பபுள் கம் பாய்ந்திருக்கிறதாலோ என்னோடு எவ்வளோ ஒன்று பிழை போல தெரிகிறது. சிறு கனவு கிடக்கும். அவற்றை உடனே தங்கள் இடத்துக்கு திருப்ப வேண்டும். இனிமே சொல்ல எனக்கு கவலை இல்லை. இது உன் தவறு. ஆனாலும் இப்பொழுது நான் சரி ஆகிவிட்டேன். நோயான சாக்லேட் சிறிதளவு மனசாட்சியை கடக்கும். நான் கவர் எடுக்க அவசரத்துல இருந்தேன். ரொம்ப வருந்துகிறேன். எவ்வாறு இவ்வளவு உணவு அடைகிறது? வா, அது சிட்னி, நீ எங்க போற? ஜான், நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். சிட்னி பயன் இல்ல. அவளோட பலூன் ரவுண்ட் பெரியதா மாறிச்சு. ஒரு வழி இருக்குது. நீ குச்சியை கொண்டு கடையத்தை சுட்டு வெடிக்க செய்ய வேண்டும். சரி, அது ஒரு நல்ல யோசனை. நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீ திருப்பி அடிக்க ஆசைப்படுகிறாய். முயற்சித்து பார்க்கிறேன். நீ சால்வது உறுதியா? என் குமிழ் வெடித்து விட்டது. இது வேலை செய்தது. ஆனால் இப்போது இது குலக்கம். நான் அதை பிடிக்க முயற்சிக்கிறேன். சரி, நீங்களும் மீண்டும் தோல்வி அடைந்தீர்கள். எங்க வீட்டு செல்வோம். ஹே, அப்படியே எனக்கு ஒரு சீபா மட்டுமே கிடைத்தது. அது எனக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை. சூப்பர். அது கருக்கலைப்பு போல் தான் தெரிகிறது. உன்னுடையது. எங்களை ஒப்பிடுகையில் பணம் செலுத்தவும். வாவ், என் கண்களை நம்ப முடியவில்லை. இவ்வளவு லாலிபாப்ஸ் நான் மட்டும் பார்த்ததே இல்லை. சிறியதாக தொடங்குவோம். சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. பதுக்குகளை மட்டும் அகற்ற வேண்டும். இதுவரை நீ சிறப்பாக செய்யவில்லை. நான் விட்டுவிடப் போவதில்லை. சிரிப்பதை நிறுத்து. ஓஹி, எனது லாலிபாப்பை முறித்து விட்டேன். அது கூட சாத்தியமான நினைத்தேன். முக்கியமான ஒன்றேன். கிராமல் முழுமையாக இருக்கிறது. அதுவே எனக்கு வேண்டும். ரொம்ப சுவையாக இருக்கிறதே. சூப்பர். சிறந்தது. எனக்கு புதியதை அடிக்கடி வாங்காதது நீண்டது ஆகிவிட்டது. பார்த்தால் எப்படி தயாரிப்பை பெட்டியிலிருந்து எளிதாக எடுக்கிறேன். வாவ், உங்களிலிருந்து நான் நிறைய பேராசையை விடுங்கள். பெரியதாக ஆட நேரமாகிவிட்டது. நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட ஓசுகிறேன். அலெக்ஸ், என்ன செய்கிறாய்? பயப்படாதே. நான் எனது கிராமலை நசுக்கவே விரும்புகிறேன். பாரேன், இது வேலை செய்கிறது. அதிகமில்லை. நிறுத்து அலெக்ஸ், எங்களுக்கு பயமாகிறது. சரி சரி, இவ்வளவுதான். நான் முடிச்சுட்டேன். இப்பதான் நமக்கு கிராமல் களத்துல ஊற்ற வேண்டும். ஓ, எங்களுக்கு ஒரு முழு லாலிபாப் வேண்டும். ஒரு காரணத்துக்காக அதை விட்டுட்டேன். இல்ல, நீ அதை நெடுஞ்ச கிராமலில் மூழ்க வைத்து சாப்பிடலாம். ரொம்ப வசதியானது. ரொம்ப விரயமா முடிந்து விட்டது. நான் அதை அப்படியே வாயில போட்டு விடுகிறேன். சரி, அது கெட்டதல்ல. இது ருசி. நான் நின்றுவிட விரும்பவில்லை. நீ பாதியை காலி செய்து விட்டாய். நிலா, இப்போது நான் ஒரு வாக்யூம் கிளீனர் எடுக்கிறேன். அதை போடிவிட சீக்கிரம். மன்னிக்கவும், நான் தற்செயலாக அதை உங்கள் திசையில் சுட்டி காட்டினேன். வீட்டு வேலைகளை சரிபார்க்க வேண்டும் எனவே. சூப்பரான யோசனை. நானும் அதை விரும்புகிறேன். இப்போது நெகிழ்ந்த குச்சிகளை கொண்ட நீர்க்கோழிகள் எந்த தடையும் இல்லாமல் சாப்பிட முடியும். நம்ப முடியல. இது கொஞ்சம் மோசமா முடிஞ்சிடுமோன்னு பயமா இருக்குது. என்ன, இது நமக்கு சுற்றி இருப்பது போல இருக்கிறது.
மலிவான சாதனையாளர்கள் மேலே இருக்கிறார்கள். நான் இதை செய்ய முடியும். சரி, நாங்க உங்களை உதவுறோம். நல்லா புடிச்சுக்கோ. ஜாக்கிரதை. அது என்ன ஆபித்து? அதுவும் விசாரமா கம்முறது. காய்ச்சல். நம்ம நரகத்துல உன்னை இருக்கிறோம். என்ன ஆச்சு? சரியாச்சு. நான் அதற்குள்ள பூட்டி வச்சிட்டேன். அது என்ன பைத்தியம்? நான் அதை பார்க்க முடியவில்லை. அது குற்றத்தின் திராட்சையாய் தெரிகிறது. நீங்க ஒரு சுவாசமா அவற்றில் சிலவற்றை கொண்டிருங்கள். அவையே துரநாற்றமற்றவைகள். நீங்க இன்னும் புரிஞ்சு கொள்ளல தானே? அந்த மெழுகுகள் பாப்கார்ன் தயாரிக்கும். எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க ஏதாவது நினைச்சீங்களா? எனக்கு ஒரு யோசனை இருக்குது. நாம இதை திருப்பி தான் பார்க்கலாமா? இல்ல, இது வேலை செய்யாது. இது மிகவும் கடினம். நாம மீண்டும் யோசிக்க வேண்டும். நான் என்ன செய்வது என்று தெரியும். ஹேர் ட்ரையர் எனக்கு உதவும். என்னால் மகிழ்ச்சி அடைகிறேன். அது உங்களுக்கு எப்படி நடந்து கொள்கிறது? எனக்கு அது மிகவும் நீண்டதாக தோன்றுகிறது. சில நேரம் விளையாடுவோம் அல்லது உறங்கு. இது ரொம்ப நீண்டது. அற்புதம் நண்பர்களே, இத பாருங்க. அற்புதம். பாராட்டுக்கள். நாங்கள் உங்களை மீண்டும் பார்க்க அன்போடு மீண்டு வருகிறோம். மில்லா, ரொம்ப நல்லது இல்லையா லிலித்? எனது குழுவை சந்திக்க முடியுமானால் முடிக்கேட்டையில் விட அதிகமாக தேவை. முழு நான் இரும்பு செய்ய அதற்கு போகிறேன். உதவும் என எண்ணுகிறேன். என்ன அது நடந்து? உங்களுடைய முறையால் நாங்க குறுக்கிட்டோம். இப்போ எனக்கு முடிஞ்சிடுச்சு. நான் ரொம்ப வேகமா செய்தேன். நான் குளிர்ச்சி. எனக்கு தெரியாது. நீங்கள் எங்களை அனுகூலமாக ஆச்சரியப்படுத்தினீர்கள். என்ன சுட்டரிக்கும். இது மிகவும் சூடாக இருக்கிறது. சஞ்சயா, அவள் எனக்கு இவ்வளவு சோம்பலியாக நடந்து கொண்டாள். ஓ, எனது பிரச்சனைகளை மறந்து போக பாப்காரன் உதவும் என்று நம்புகிறேன். அருமை. உண்மையில் நல்ல விதமாக நிகழ்ந்தது. அவ்வளவு பெரிய தொகுப்பை எப்படி செய்வது? எனக்கும் ஒரு யோசனை வேண்டும். ஓவை, அது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? பாப்கார்ன் இயந்திரமா? நீ யார் முன்னால் இதை பார்த்து பயின்றதில்லை? நான் எப்படி பயன்படுத்துவது என உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் நீங்கள் கர்னல்களை உள்ளே போடுங்கள். ஆமாம், அந்த போதும். சரி, இதோ இது வேலை செய்யும். என் பாப்கார்ன் தயார். அசாதாரணம். உண்மையான தொழில்நுட்பத்தின் சாந்தி. சிறிய அளவினை தயாரிக்க மேலும் தானியங்களை சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ ஆமா, அது இன்னொரு விஷயம். இப்படி ரொம்ப பிடிக்கும். ஓ, இன்னும் சில கருவிகள் மீதி இருக்கின்றன. எல்லாவற்றையும் நான் பயன்படுத்த போறேன். இது மிகவும் சிறந்ததற்கு. நீங்க விட்டு செல்ல முடியுமா? அடங்கி கேள். இல்ல 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 இல்ல, நான் அதை பிடிக்க கூட பயப்படுகிறேன். கொடூரமானது. குறைந்தபட்சம் உன்னிடம் ஒரே ஒன்று மட்டுமே உள்ளது. என்னுடைய வாளை பாரு. ஆயினும் நான் பயப்பட தேவையில்லை என்று நான் எண்ணுகிறேன். அந்த ஓன்கள் எல்லாம் ஆபத்தானவை அல்ல. கொஞ்சம் உறுதியா இருப்பேன். இந்த பெரிய பகுதியை நான் எப்படி கையாளுவேன் என கற்பனை செய்ய முடியாது. நெல்லாவை தொடங்க அனுமதிப்பதில் விருப்பம் உள்ளேன். நன்றி அலெக்ஸ், நீ உண்மையான நண்பன். சிக்கலான நேரத்துல உதவுவது உன்னால தெரியும். இது நான் நினைச்சது போல வெறுப்பாக இல்ல போல் இருக்கிறது. நிச்சயமாக ஆமாம், ரொம்ப ருசியாக இருந்தது. மிலா, நீ சொல்லலாம். மிலா, அது வெட்கக்கேடாக இருக்கிறது. கவலைப்படாதே, பல விஷயங்கள் நேரின்றன. நான் எனது பங்கின் சூழ்நிலைகளை நீர் சமாளிப்பதைப் போல சமாளிக்க முடிகிறது என்று நம்புகிறேன். சரி, சிறியதாக தொடங்குவோம். நான் குறைந்தது ஒரு கொதுமா பரீட்சிக்கிறேன். ஹூம், இது விசித்திரமாக உள்ளது. அந்த கீரிப்புள்ளி அசைவது போல் தோன்றியது. இன்னொன்றை எடுப்பது நல்லது. நான் தேர்வு செய்ய அதிகம் உள்ளது என்பதால் நல்லது. ஆனால் முதலில் எல்லா கூடுதல் பொருளையும் நான் அகற்றி விடுகிறேன். ஜூலியன், உன்னை அடையாளம் காணவில்லை. என்ன செய்கிறாய்? அது எதுவும் இல்லை. அது எதுவும் இல்லை. நான் கிரேஃபிஷை சுத்தம் செய்ய வேண்டியது மட்டுமே. அது கவனம் இல்லையே. அழகானது. நீ எங்களுக்கு என்ன செய்தாய் பாரு. மன்னிக்கவும் நண்பர்களே, அந்த மாதிரி நான் நினைக்கவில்லை. அதை முயற்சி செய். நான் உண்மையில ருசிக்குரிய வாகனம் ஓட்டுகிறேன். வாவ், நான் மிகப்பெரிய லெகரிஸ் பெற்றிருக்க வேண்டும் என விரும்புகிறேன். சிறிது குறைவாக. சரி, உன்னை பார்த்து மறுபடியும் சிரிக்கவில்லை. அற்புதம். நான் ஃபார்சூனா லைம்லைட். நீங்களும் நானும் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. இப்போது அலெக்ஸ் வரிசை. சீனி ஒரு பிறந்த உதாரணம். இப்போ எனக்கும் முயற்சிக்கு சேரா இருக்கேன். சூப்பர், சுவையா இருக்கு. உங்கள்கிட்ட கொஞ்சம் கடனா கொடுக்க முடியுமா? நீங்கள் ஏற்கனவே உங்களுடையதை சாப்பிட்டுட்டீங்க. எனக்கு ஒன்று ஒவ்வொரு கிரீபிஷுக்கும். அது போதுமானது.
நான் இல்லை என்றேன். அதை அனுபவிப்பதிலிருந்து என்னை தடுக்காதே. ருசியாக இருக்கிறது. எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது. எங்களுக்கு உதவுங்கள். நான் நினைக்கல, அதுவே போதுமானது. வா, கோபம் கொள்ளாதே. நாம் வழுக்கிக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, இங்கே ஒரு உயிருள்ள மீன் இருக்கிறது. இது இங்கே எப்படி வந்தது மாமா? நீங்கள் சரியா? ஓ இல்லை, என்னை காப்பாற்றுங்கள். அதை எரியாது. என் விரலே. அது காயப்படுகிறது. எங்களுக்கு நல்ல பாடம் தொடங்குங்கள். இன்று எங்கள் வீரர்களிடம் மென்டி, நீதான் முதலில். இல்லை, நீயே. ஓ இல்லை, சிவப்பு மிளகாய். நீயோ? எனக்கு சொல்ல. சிவப்பு மிளகாயும். யாருக்கு உண்மையா? நிக்கோல், தொடங்கு. இல்லை, நீதான் முதலாளி. விளையாடுவோம். கல், காகிதம், கத்தரிகள். மோசமாகி போச்சு. நாம் சேர்ந்து முயற்சி செய்வோம். சரி, நாம் இதை இப்போதே முயற்சிக்கிறோம். Mammal. Just slice out. Eat into Serikore Senior 40 version free cereal. அது ஒரு சிலி. மன்னிக்கவும் மாண்டி. நிக்கோல், நீ நான் என்கிறார். முடியும். அழகு பொருட்களும் சாக்லேட் உருகி போயிருக்கு. நான் அதை இனி சாப்பிட மாட்டேன். அது மோசமாக இருக்கிறது. மன்னிக்கவும். நான் ரெடியா இருக்கேன். நிக்கோல், இத பிடிங்க. வாவ், ஒரு ஷூ. வாவ், எனக்கு ஷூஸ் பிடிக்கும். இது என் சைஸா இருக்கும்னு நம்புறேன். வா, எனக்கும் ஒரு ஜூதி கிடைத்திருக்கிறது. சாந்தரமாக இருக்கிறது. இல்லை, எனது ஜூதிதான் நிச்சயம் சிறந்தது. சாக்லேட் என்கிற கசப்பு சுவை. ஒவ்வொன்றும் அழகாக. உங்களிடம் சாக்லேட் நேரிடலாம். பீகோ, பார்க்கலாம். உங்களது நேரம்தான். உண்மையில் முதலில் இதை போடுவோம். அது அழகாக இருக்கிறது. நீங்கள் ஒரு விளையாட விரும்புகிறீர்களா? நீங்கள் அன்றி. ஹை இளவரசே. ஹை, என் பெயர் மாண்டி. அவள் என் ராஜகுமாரி. சாப்ஸ், உண்மையிலேயே இது மிகவும் அழகாக இருக்கிறது. முடியாது, நான் ஒரு நீ சாதாரண இப்போது பெண்ணாக அழகியவள் இல்லை. மாண்டி, நீ எனக்கு தேவையில்லை. நான் போகிறேன். நான் முடிய வாய்க்க முடியவில்லை. என்னிடம் இருந்ததை என்னிடம் பார்க்க விரும்புகிறேன். நான் பார்ப்பேன். நான் உனக்கு திரும்ப பூசினேன். நிக்கோல், அது மேக்கப் சரிதான். என்ன அது சாக்லோடா அல்லது உண்மையா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். Arjos. Pickle. Inspirably, unable lipstick of first you need. ஓ, சிசேர்க்கு. ஆகனோ, நிக்கோல், நீயே முயற்சி செய். எனக்கு சர்க்கரை வளை அபிஷேக கட்டுரை கண்டிப்பாக இருக்கிறது. இது உண்மையாக இருக்கிறது. மாண்டி, நீ என்னை ஏமாற்றினாய். நீ அதில் சிக்கிக் கொண்டாய். யாரிடம் ஷாடோ உள்ளது? Darling, சரி, கருத்து. நிக்கோல், என்ன பண்ணுறா? எனக்கு காண்பி. எவ்வளவு பயங்கரமாய் இருக்கின்றது. அது ஹீஸ்வியா இருந்தது. இப்போது நாங்கள் மாண்டியின் சாக்லேட்டை சாப்பிடலாம். மாண்டி, நீ என்ன 1 2 3 4 என்ன நான் தான் முதல். அடுத்தவன். இது என்ன பெரிய முட்டையா? மெயின்டி, உன்னால என்ன? முதலில் செல். சரி, அடிப்படையாக பார்க்கையில் உள்ளே ஏதையா இருக்கிறது.
வாவ், அது சாக்லேட். என்ன திமிர்வமாக இருக்கிறதே. மாண்டி, பொறாமைப்படாதே. வாவ், உள்ளே ஒரு பெட்டி இருக்கு. அழகான வளையல். அங்கு பெரிய அடுக்கு கல் ஒன்று இருக்கிறது. மிகவும் அழகாக தெரிகிறது. கண்டிப்பாக உன்னிடம் என்ன இருக்கிறது பார்ப்போம். எனக்கும் ஒரு முட்டை கிடைத்துள்ளது. இதை என்ன செய்வது? அதுதான் நான் அதை முறோம். அங்கே ஒரு அழகான விலங்கு அல்லது ஒரு பறவை அல்லது ஏதாவது இருக்கும்படி நம்புகின்றேன். கோல், அதை நீ கேள்கிறாயா? முட்டை உடைந்து கிடக்கிறது. உள்ளே யார் இருக்கிறாரோ பார்க்கலாம். கோல், இங்கே வா. Remeiersa was the racery fin. There is children free order deal agim. This Jumri Calvary 3. Leon say. நிக்கோல், அவளை பாரு. இல்லை இல்லை இல்லை, அதை எடுத்து செல். நிக்கோல், தென்சிட ஸ்வயா. ஓ, சப்ஸ்கிரைப் பொத்தானா தன்னை கிளிக் பண்ணவும் மணி குறிச்சு மறக்காதீங்க. எங்க இறங்கி வீடியோக்களையும் முதல் முறை நீங்க பாப்பீங்க. என்ன? ஓ, ஷா பொண்ணோட செய்யலாம். மலர். அது ஒரு கரப்பான் பூச்சி. அவசரமா என் காதலனை அழைக்கணும். அது குழந்தைகளே, அதை எனக்கு கொடு. மாண்டி, முயன்று பாருங்கள். நீகோல், நீ என்ன செய்தாய்? ஓ, அது சாக்லேட். நீயும் போய்விடு. நாம் பிரிவதற்கு கரப்பான் பூச்சியை பெற்றிருக்கிறேன். இது ரொம்பவே இனிக்கும். நீ உண்மையிலேயே சொல்றியா? பாண்டி, ஓ, ஆனால் என் சின்னஞ்சிறிய விலங்குக்காக நான் ஏதாவது செய்ய போகிறேன். என் ஸ்டீசர்பெர்கோ, இது ரொம்ப கூல். இப்ப என் கரப்பான் பூச்சிக்கு வாழ இடம் கிடைத்து விட்டது. வருக டார்லிங். நிகோல். Isigum Frosty Stores Boreale. Boy, now the Flyma Reggae. நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்போம். ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. அது மீன். என்னை பற்றி என்ன? ஓ, ஒரு மீன். அதை அற்புதமாக வாசிக்கிறது. நான் யாரோ ஒருவரை காண்டு வர வேண்டும். ஒரு வினாடி. ஹலோ பாட்டி, உங்களது உதவி வேண்டும். அருமை, நான் காத்திருக்கிறேன். இன்னும் இதோ என் பாட்டி. வணக்கம். கூப்பிட்டீங்களே? ஓ, மீன், நான் உங்களுக்கு அதை சமைத்து தருகிறேன். போலாம். சிறப்பு. மாண்டி. மாண்டி, மாண்டின் கார்ட்போர்டு ஃப்ரைடாய். நீங்கள் மேசைக்கு கீழே ஏன் மறைந்திருக்கிறீர்கள்? வெளியே வாருங்கள். ஓஹோ, அவளுக்கு நான் கிடைத்து விட்டேன். சரி, இத பாப்போம். ஆனால் எனக்கு மீன் பிடிக்காது. அதில் சுவையான ஏதாவது சேர்க்க வேண்டும். என் பணப்பையில் எப்போதும் பொன் இருக்கும். மீனின் மேல் தூவி. இப்போது நன்றாக உள்ளது. நம்புவோம். நாம் இந்த ஃபர்னிச்சர் இருப்போம். the chocolate. Nicole, the provincianis. Nick, உனக்காக சில மீன்களை தயாரித்துள்ளேன். ஏஞ்சல், சாரன். நன்றி பாட்டி. The eyes of chatter and style pensad. Imen start the return to more like the king's prayers the rear choose and renate. முயற்சி செய்து பார்க்கலாம். இதன் மனம் அற்புதமாக உள்ளது. வா, ரிஷோரி சாஸ்வர்ஸ்டட்ஸ். இதை செயலை சாப்பிடுவோமா? இது மிக ஓர்மை. நிக்கோல், என்னுடைய சர்வாயா? இல்லை. ஓ, நிக்கோல், நீ பயமுறுத்துகிறாய். நீ உன் ஒனியாக சாப்பிடு. மாண்டி, நான் இதை உனக்கு கொடுக்கிறேன். மாண்டி, நீ தாளில் வரைந்து காட்ட வேண்டும். உண்மையாவா? எனக்கு தெரியாது. முயற்சிப்போம்.
என் பிடித்த சேனலின் பெயரை எழுதுகிறேன். ஒரு விதமாக அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோக்களை விரும்பவும். அது காகிதம். அது அருவருக்கத்தக்கது. நிக்கோல், நீ என்ன செய்கிறாய்? எவன் பார்க்கலாம். Ours friend the rare for Insta shop, Bristol Sir Burberry Sprita, where it's the chocolate doll ringer per me. In their காகிதம் எப்படி? It's some supper stream. உனக்கு மிதோசிக்கஸ் என்ன சாப்பிடுவது? நான் பர்வத்தில் தன்னை மனசில் கவர முயற்சிக்கிறேன். இங்கே ஒரு கேக் இருக்கிறது. என்ன நடக்கிறது? எனக்கு ஒரு உண்மையான கேக் கிடைத்தது. எவ்வளவு அருமை! அதுவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கிறது. இது சாத்தியம் என்று கூட எனக்கு தெரியாது. நான் இந்தியம் சின்னும் என்னெல்லாம் வரையலாம் எனக்கு தெரியுமே. இன்னும் ஒரு கப் கேக். ஆம், அது வேலை செய்தது. Like Shurwagisen, Mongarty, ni first for alla either win. Is a bullet flight then. ஒரு ட்விக்ஸா? ரொம்ப கொஞ்சம். சரி, எதுவும் இல்லை விட இதுவே சிறப்பா இருக்கு. குறைஞ்சபட்சம் இதை கொஞ்சம் சாப்பிடு. யாருக்கும் பசிக்கின்றனர் போல தெரிகிறது. கவனமாக இரு. நீ என் நெற்றியில் அடித்து விட்டாய். நீ மீண்டும் தலையிட்டு உடலை விட்டு விட்டால் நான் அதை திரும்ப செய்ய போகிறேன். நான் என்னோட ஒரு யோசனை வந்தது பாரு. வைக்கவும். அமைதியாயிருங்கள். நான் அவளை கூடைகளை வெற்றும்படி வேண்டும். எச்சரிக்கை, தூள் எல்லா திசைகளிலும் பறக்கிறது. அதுதான், நான் நெஸ்டன் முடிந்து விட்டேன். கடைசி, ஆனால் குறைவான இல்லை, இறுதியாக வெற்றி செய்ய வேண்டும். இப்போது சாக்லேட் சாப்பிடுவது மிகவும் வசதியானதாக இருக்கும். நீங்கள் எங்களை பிழைத்தீர்கள். பாருங்கள். மன்னிக்கவும், அது தவறுதலாக நடந்தது. நான் எப்படி பெரிய முடிவு செய்தேன் பாருங்கள். நிறைய நறுமணம் கொண்டது போல உள்ளது. 2 துண்டுகள் இருந்தன, இப்போது 10 இருக்கின்றன. அருமை. Sir, here's the part you want from Baal Myers. அனைத்துக்கும் அதன் பலன்கள் உள்ளன. என்னை புத்துணர்ச்சி பெறும் கூடுதல் பேக்கேஜ். நீ ஃபிளப் பண்ண அனரி. இப்போது நான் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிட முடியும். எதுவும் என்னை தடுத்துடாது. எவ்வளவு சுவை மிகுதியானது. எனக்கு இன்னும் பல பார்கள் இருந்தது. நல்ல விஷயம். சரி, ஆனால் நீங்கள் ஏன் ஒரு பாபி ஜார் என் தலைக்கு மோதியது? ஏன் சாக்லேட் வால் பண்ண வேண்டி இருந்தது. அது 50 கிராம். ட்விக்ஸ் இதனோட இன்னும் சுவையானதாக இருக்கும் என நான் உறுதியாக கருதுகிறேன். ஆம், அருமையான கூட்டணியாய் இருக்கும். உரைகளை பறக்க விடு. அவள் அதை பொருத்தமாக்கினாள். இப்போ Australia shipping. The client kui or Saudi don't you inipa cement agro. What's in Nordella? Caribbean is your mom monakida. நான் உறுதியா நினைக்கிறேன் பாஸ்தா ட்விக்ஸ் உனக்கு நல்ல கூடுதலாக இருக்கும். கொஞ்சமே மீதம் இருக்கிறது. மேல் பகுதியின் இறுதி அலங்காரம் சூப்பரா இருக்கு. என்ன பெரிய கோபுரம். நாம இதை முயற்சிக்கணும். கோபுரம் என்று கொடுக்கப்படுகிறது. நீ என்ன செய்கிறாய்? அது விழக்கூடிய நிலையில் இருக்கிறது. உடனே நிறுத்து. நான் சொன்னேன். இல்லை. அவள் சொல்வதை கேட்டிருக்க வேண்டியதுதான். இப்போ நீங்கள் கைது வீராக இருக்கிறீர்கள். மன்னிக்கவும், நாம் எதிர்க்க முடியவில்லை. நான் ஹெல்மெட் போட்டு காயமடையவில்லை என்பது நன்றாயிற்று. வாவ், கமி கண்கள். என்னை பார்த்து சிரிக்காதீர்கள். இங்க வேடிக்கை எதுவும் இல்லை. நான் கொஞ்சம் கிண்டல் செய்தேன் போலும். சரி, இப்ப நான் உங்களுக்கு பழி வாங்குகிறேன். இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பார்க்கலாம். இது கொஞ்சம் பயங்கரமா இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. என்ன சிங்கிள் இன்டென்ஷன் ட்விஸ்டான கதை.
என்னால பார்க்க முடியாது. முதுகுவரை நடுக்கம். அல்ல, என்ன நடக்குது? நீங்கள் என்ன ஏன் உங்க கண்களை என் மீது எறிந்தீர்கள்? ஆப்ஸ், என் வேடிக்கை கையாள மிக முடியவில்லை. உதவுங்கள், நான் சுருவருகிறேன். இப்படி காலை உணவு நேரம். இந்த சாக்லேட் பந்துகள் ரொம்ப ருசியா இருக்கின்றன. ஓ மை கடவுளே, ஐஸ். I should fast or end. Another favorite words to say. ஒரு real and the corner or ருசியே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். வேற எதுவும் இல்ல அப்படின்றதுல மட்டும் வருந்துகிறேன். How is so screening for sour name and I was sprinting from for you. It's man with the ருசியா இருக்குது. நான் கம்மிகள் வெறித்தேன். ஏய், உன் ஃபைல் வைக்கிறாய். இதுக்கும் பங்கு. எல்லா 100 கண்களும் என்னுடையதே. எவ்வளவு மிருதுவும் இனிப்புமாக இருக்கின்றன, அருமையாக இருக்கின்றன. நாம் விரும்பும் எல்லாமே. ஒரு கண் குடிக்கவும் தயவு செய்து மன்னிக்கவும் நண்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப தாமதமாகிவிட்டது. And song fine sassery and a prayers. என்ன நடந்து கொண்டிருக்குது என் முகத்தில்? யாரையா அதிகமாக உணவுண்டது போல இருக்கிறது. ஒன்னையா சர்க்கு. இங்க பாருங்க, 100 பாக்கெட்டுகள் சர்க்கு. பார்த்திருக்கீங்களா? சிலருக்கு அதிர்ஷ்டம் இல்ல போல. இதுதான் நிச்சயம். நான் சர்க்கை எடுக்கவே முடியல. பிங்கோ. சாப்பிட முடியும். வாழ்த்துக்கள். நான் சிப்ஸ் எடுக்க முடிந்தது. இன்பத்தை ஓச சிறிதளவாக நீட்டிக்க முயற்சிப்பேன். மாடுகள் கூவல். கொடுமையா கட்டி இருக்குது. அதை திறக்க முடியல. தைரியமா இருக்கிறேன். திறக்கவும் யாரோ பசிக்க இருக்கிறாங்களே போல தெரியுது. சரி, நான் இதை ஏற்க மாட்டேன். இன்னும் ஒரு கேன் திறப்பேன். பாருங்க, நான் திறந்துட்டேன். இதுவரை ஏன் கைவிட்டாய்? என் கண்முன்னே ஓடிக்கொண்டு. மரியாதைக்குரியதா? நிச்சயமாக. வெறும் ஒரு எளிய சீட்டா சாப்பிடுபவன் தான். ஓ, என் ஸ்தலம். To go to Sarsi Fryer, she narrated Frey. It was funny. Koi Chambars Fartay for like it is sip software. Hanga Sarikoni Fringalize. Midena rewaits me, Nanda sips in his sonne, packaging a le. Marikom Ningalena soldering up, bring the cake முடியல. ஸ்டல்லியம் போல இல்ல. எவ்வளவு சுவையா உள்ளது. நான் அதை முடிக்க முடியல. சரி, இப்படிதானா போகலாம். ரொம்ப வலிக்கிறது. முடிவுகளுக்கு அடிமாளா கூடுதலாக நான் அதிர்ஷ்டசாலி. அதனால் அவளுக்கு அது தேவை. அவள் தகுதியானதை பெற்றாள். ப்ரோக்கோலியா, நீ சீரியஸா? அப்போ எனக்கு விதை மாதிரி ஏதோ ஒன்று. நான் இதோட என்ன செய்வேன்? எனக்கே தெரியல. நான் இதை சாப்பிடுறேன் என்ன நினைக்கிறேன். நான் இதை மரமாக அந்திகம் செய்ய முடியாது. ரின்கோ, நீ என்ன நினைக்கிற? நான் இதை நிலத்துல நட்டு வளர்க்கணும் என்று நினைக்கிறேன். எங்களை நோக்கி அடிக்காது. போதும். நான் ஒரு பள்ளம் ஆழமாக தோண்ட வேண்டும். இல்லையில் மூளைக்காது. ஆனால் உன்னை எல்லாம் எரித்து விட்டாய். இப்போது என் விதையும் நிலத்தில் போய்விட்டது. இதிலிருந்து யாரும் வருவார்கள் என்று உண்மையிலேயே நினைக்கிறாயா? முள்ளங்கி சாப்பிடவும். காற்று விடுகிறது. என் காய்கறிகள் வெறுப்பு. இவை சோபியும் சுவையற்றவை. சிறிய துண்டு கிடைக்கவே நல்லா இருக்கின்றது. நான் இது சாலிக்கு ஸ்ரீர் என்று நான் ஒரு சார் ஸ்ரீரவில்லை. அட, எனக்கு பால்கனியை கொடு. என் செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதை ஈரப்பதம் தேவை. அப்புறம் என்ன? அது உதவியதா? ஆம், அது வளரத் தொடங்கியது. இப்படியா இருக்க முடியும்? ஒன்றும் அருமை. அப்படின்னா முயற்சி செய்து பாரு. உணவை இரசிக்க. சரி, இது இப்படிதான் முடியும் என்று எனக்கு தெரியும். நான் எதையும் வளர்க்காதிருந்தாலும் நல்லது. எனக்கு ப்ராக்கோலியும் பிடிக்காது, மொக்கோசலும் பிடிக்காது.
தங்குயில இப்ப சிறையில சிஸ்டர்ல அசுத்தப்படுத்துறீங்க. அதான் பண்ணேன். இப்பதான் உங்க பியர்ட்யூ. நான் இதை ஃப்ளூதும் எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, பறவை இருக்குது. என் மீது நம்பிக்கை வச்சிருக்குங்க முட்டாள்கள். அங்கே Race with Sakurane. And stuffs for our Tom Turf Fernie with the current internet. Requires it another errand to it. In a yantric I can make it a delay. At the valley say other. None other எடுத்து திருப்பி கொண்டு வருவேன். சரி, நான் ஒவ்வொன்றும் முடிச்சு விட்டேன். ஒரு துண்டு மட்டும் இருப்பது சாப்பிட. யாருக்கு தெரியும்? மற்றவை எல்லாம் என்ன? நான் இதை உனக்காகவே சேமித்தேன். எனக்கு நன்றி சொல்லிப்பது தேவையில்லை. சரி, என் திட்டம் தோல்வியடைந்தது போலும். நான் என் மறைவு ஆவியில் ஒடிந்து விட்டேன். பெறாதே. திருப்பி திசை திருப்பு. குழந்தைகளே, கிடைக்கல. ஒரே ஒரு காண்டி மட்டுமே வச்சிருக்காங்க. ஒரு நல்ல சிரிப்பு கடைசி சிரிப்பாகும். என்ன செய்யணும் எனக்கு உனக்கு என்ன பொண்ணு தேவை? நீ கோதம வேறு பார்க்கலாம். என் கனி கொஞ்சம் அதிகரிக்கவும். வாவ், அது சாட்டின்ஸ் இன்ட்ரோவிங் இன்னும் ஒரு சாக்கரம் மட்டுமே உள்ளது. ஆனா என்ன பெரியதாக இருக்கின்றது. சூப்பர். வா, இந்த கேண்டிக்கு நான் மறுக்க மாட்டேன். நல்ல வேலை. நான் சவாலை கடக்கிறேன். வாருங்கள், எனக்கும் பெரும் திட்டம் இருக்கிறது. 900 sawins wheel and candy பிடிப்பேன். முழுமையாக தவறிவிட்டது. சரி, கவலைப்படாதீர்கள். நான் ஒரு நல்ல யோசனையை கண்டுபிடித்தேன். இவை என் கேண்டிகளே, நான் சாப்பிடுவேன். தொப்போ எந்த நேரத்துல இருந்து தொடங்குவது? இத்தனையா இருக்கின்றது. இதிலிருந்து அல்லது இதையா? என்ன செய்யணும் எனக்கு தெரியும். இது என்ன? முடியல. ஒரு வெற்றி லாட்ரி. இது என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறும். ஒரு ஆரஞ்சு சாக்லேட் உள்ளே இருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்? ஒரே ஒன்று. இப்போது என்ன தேர்வு செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு ஆரஞ்சு சாக்லேட் தேவை. சரி, இவை எப்படி சுவையாக உள்ளன? உங்களுக்கு பிடிக்கிறதா? இப்போது நான் என்ன மிட்டாய் கிரமத்தில் சாப்பிடுவது எனக்கு முக்கியம். ஆகவே நான் உங்கள் லாட்டரியையும் விளையாடலாமா? வாவ், இங்கே என்ன இருக்கிறது பார். வாவ், நீ ஒரு அதிர்ஷ்ட பந்து எடுத்தாய். நான் ஒரு பெரிய கந்த சாப்பிட கனவு கண்டேன். இறுதியில் என் கனவு நிஜமாகியது. அதிசயம். ஆர்டிகன் அல்ல மேம் ஒரு குறைவர்லிலஸ். நெக்ரபிரிபாய்க்கு இருந்து கொள்வோம். சூப்பர், மிகுந்த நன்றி. எனக்கு சிப்மங்க் பிடிக்கும். மாமிசம் விசேஷமாக அவற்றில் 10 இருந்தால். அடடா, உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், சுதந்திரம் செய்யவா? எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இந்த சுபா சுப்சுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். 10 உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? சரி, என்னுடைய பதிவு கடைசியாக. இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக் ஆறதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும்.
பதிவு செய்ய நீங்க சரி முயற்சி சொல்றீங்க பண்ணு. மணமகனே. வணக்கம். ஆனா எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குளிப்பா? நான் 10 இன்ச் இருந்தேன். அந்த வேகத்துல இங்கே வந்து சின்னுட்டு. என்னுடைய அற்புதமான குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அத பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே. இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு BHU ருசியாக இருக்கிறது. ஒன்னு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. பாட்டி ஒரு சோளம் தான் அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7, 8, 9, 10. நல்லது. ஓ, சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் பின்னவரை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். வணக்கம். எனக்கு புரியவில்லை. இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு. கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டேன். நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி. நான் அழகாக இருக்கிறேன். அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன் செய்ய போறோம்? என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. பாப்கார்ன். இதுதான் அற்புதம். அது குளிர்ச்சி. இப்போது உன் முறை. லிங்க், எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். ஆமாம், நான் சாப்பிடுகிறேன். இது மிகவும் சுவையானது. என்ன செய்தி? ஓ இல்லையா? அப்பா, இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. எனக்கு நீ விருப்பம் இல்லை. எனக்கு நீ விருப்பம் இல்லை. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள். அது மிகவும் உங்களுக்கே அழகாக சொல்க. உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே. அதான் அது. அது பப்கமா? என்ன? ஒன்று பாம்பு புரதம் நல்லது. பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா. ஓ, பாட்டி ஆரம்பிங்க. நல்லா பசிக்குது. காரி, நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. ஹும் ஹும், எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்க. நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது.
அதை நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய், நான் முடிச்சுட்டேன். அந்த இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன். பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள். இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ். மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ் மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறார். அதை பாருங்கள். சரி, என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது. செம்ம, எனது வட்டம். ஹுரே! ஆனால் அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாட கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? பாருங்க. நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி மேலிசா, உன் ஹூடின் கீழ் என்ன இருக்கிறது நகா? இல்ல, நீயே முதல் பார்வை. வழக்கம் போல். சரி, பார்க்கலாம். ஓயே, சிவப்பு மிளகு. என்ன அச்சம்? இது மிகவும் காரமாக இருக்கும். உன்னை பற்றி என்ன? பார்த்து பார்ப்போம். ஓ, எனக்கும் சிவப்பு மிளகாய் இருக்குது. ஜெல், முதல்ல நீயே முயற்சிக்கிற. என்ன? இல்ல, வா நீ. சரி, கல் காகிதம் கேர்சியா விளையாடுவோம். ஆப்டஸ், இது சமம். சரி, இதை ஒன்றாகவே செய்யலாம். ஹூஎன். சரி, அது அப்படி இல்லை. காத்தீரு, எனக்கு சாக்லேட் சிவப்பு மிளகாய் இருக்கிறது. உன்னிட்ட என்ன? இல்லை, எனக்கு சாக்லேட் ஒண்ணு இல்லை. இது ரொம்ப காரமா உள்ளது. ஆமாம், இப்போதே உணர்கிறேன். நீ என் சாக்லேட் ஊறுக வைத்திருக்கிறாய். நீ எப்படி அதை செய்ய முடியும்? மன்னிக்கவும் மெலிசா, உனக்கு சிகப்பு மிளகாய் வேண்டுமா? இல்லை, நன்றி. ஆனால் இந்த சாக்லேட் இனி என்ன செய்யலாம்? சரி, நான் அதை நக்க முடியும். இது இன்னும் சுவையாக இருக்கு. ஐசிய மன்னித்து விடு. இது சிவப்பு மிளகாய். பிறகு நான் என் மேக்கப் சரி கட்டி விட்டேன். ஜில், இதுபடி என்னுடைய க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வாவ், எவ்வளவு குளிராக இருக்கிறது. இது ஒரு தங்க ஸ்லிப். என் அலமாரியில் அவற்றில் நிறையவே உள்ளன. சரி, என் செருவத்தை பார்ப்போம். என்னிடமும் ஒரு தங்க ஸ்லிப் உள்ளது. இது மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது. பாருங்கள் மெலிசா. எது சாக்லேட்? நெருக்கமா பாப்போம். இதோ எனக்கு ஒரு சாக்லேட் ஒன்னு இருக்குது. அருமை. இத பருகி பாக்குறேன். ரொம்ப ருசியானது. ஜால், ரொம்ப நல்லா இருக்குது. என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற ருசியானதை சாப்பிட்டதல்ல. நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன். ஹியூகோ, என்னிடமும் சாக்லேட் ஒன்னு இருக்குதா? அதை நான் ருசிக்கலாமா? ஆனால் அது உன்கூடியது போல தெரியவில்லை. அதை நான் அணிந்து பார்க்கலாம். அப்படித்தான். ஓ, இல்ல. ஜில், நீ உயிரோடு இருக்கியா? நீ ஓகே தானே? ஜில், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆம், நான் ஒரு இளவரசியாக உள்ளே போல் தெரிகிறேன். மிகவும் குழு குழு. நான் அருமையாக இருக்கிறேனா? மேலிசா, வா ராஜகுமாரி, உன்னை காண வாழ்க்கையில் எங்கும் நானும் தேடினேன். வணக்கம் இளவரசே, எனது பெயர் மெலிசா. எனக்கு உன்னில் நாட்டமில்லை. என் மனம் ஜில் இளவரசிக்காக துடிக்கிறது. தயவு செய்து என் மனைவியாக இருங்கள். அடடே,
நீ செம்ம அழகா இருக்கே. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓஹோ, நேரம் போய்க் கொண்டிருக்கிறது போல இருக்கு. இல்லை, அழகான தேரம் பூசணிக்காய் ஆகிவிட்டது. என்னையும் இப்படிதான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும். கும்பே நீ ஏழை. இல்ல எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம். நீயும் பொருத்தம் இல்ல. என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன். மெலிசா, நீ பேசுகிற போது நான் என் க்ளோஸ் திறக்கலாமா? அருமை, பார்ப்போம். ஓ, அழகு சாதனங்கள். நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன பற்றி என்ன? என்னவோ ஆம், எனக்கும் மேக்கப் உண்டு. ஆனால் அது உண்மையா அல்லது சாக்லேட்டாலா செய்யப்பட்டது? வரிசையாக சென்று பார்த்து விடுவோம். ஜில், நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன். நல்லது, அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம். ஜில், எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்கப் உள்ளது. நீ உன் மேக்கப்பை சாப்பிடலாம். ஓ, நான் விரும்புகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த லிப்ஸ்டிக்குடன் தொடங்க விரும்புகிறேன். இதை போட்டு பார்த்து விடலாம். இது அருவருப்பாக இருக்கிறது. நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா. எனக்கு உண்மையான மேக்கப், உன்கிட்ட சாக்லேட். வாங்க, உன்னுடையதை சாப்பிடு. அது நல்லா இருந்தது. நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன். இந்த பேலட் ரொம்ப சுவையா இருக்குது. அப்படியே சுவையாவும் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன். நம்ம இயோல்குல்த்தை பொட்டிக் கொள்வோம். ஜில், என்ன செய்ய பார்ப்பது? ஹே, உன் மேக்கப்பை காட்டு. ஆஹா, நீ ஒரு பிசாசு. ஓஹோ, என் உடம்பு சரியில்லை. நான் அவளை கசப்பவன் என்று தெரிந்தேன். இப்போது எல்லா சாக்லேட்டும் எனக்கே கிடைச்சது. இது ரொம்ப சுவை. இந்த குஷ்பு என் வாழ்க்கையில செஞ்சு பாக்கிய சிறந்தது. நிறுத்து. அமிழ் ஃபைன்ட்ரன். வாவ், யூடியூப் பட்டன். இது என்ன பண்ண வேண்டியது உனக்கு தெரியுமா? உனக்கு காட்டுகிறேன். வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு. மெலிசா, பொட்டானிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள். நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள். முயன்று பார்த்து விடலாம். அழுத்தம். அது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம். அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும். இப்போதே வா. எது கவலை குட்டீஸ்? ஜிம்மி, இங்க ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனக்கு நீ பைத்தியமா? நான் கரப்பான் பூச்சி கலங்குறேன். இனிமேல் எனக்கு நன்றாக. இன்றைய சிறுவர்கள், நான் அதை கண்டுபிடித்து விடுவேன். மெலிசா, அதை பிடித்து பார்க்க வேண்டும். வா, முயற்சி செய். என்ன என்ன இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. சாக்லேட் தான். நீங்க இழந்துருச்சு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஜில், உன்னால என்ன? பார்ப்போமா? ஓஹோ, ஒரு அடைமொட்டு. அது மிகவும் அழகு. உன்னை காஸ்பர் என்பேன். இஷ், அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா? அது கேவலமாக இருக்கு. இவை என்னுடைய நண்பர்கள். எனது வீட்ல இவர்கள் நிறைய இருக்கிறாங்க. வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும். அதை கார்ட்போர்டால் செய்துடுவேன். எனக்கு சிறிது நேரம் வேண்டும். அப்பொழுது இது தயாராகி விடுகிறது. இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி. மெலிசா, நீ என்ன நினைக்கிறாய்? சரி, நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் வணக்கம் கேஸ்பர், நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன். வரவேற்கிறேன் செல்லமே. இதில் உனக்கு மகிழ்ச்சியானது. இருந்தாளா? என்ன? மூக்கை குத்தாதே. என்னுடைய கிளட்ச் கீழ் என்ன உள்ளதுன்னு பார்க்கலாம். உஃப், மீன். அது 3ஆ? என் இஷ்டம் இல்ல. என்னிடம் என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, என்னிடம் மீன் கூட இருக்கிறது. ஆனால் யாரிடம் தான் சாக்லேட் இருக்கிறது? என் மீனுக்கு அழகான மீனின் ருசி உள்ளது. இது அருமை. நான் பசிதான் எடுக்கிறேன். என் பாட்டியை கூப்பிடலாம். அவர் மிகச்சிறந்த மீனை எப்படி சமைப்பது என்பதை தெரிந்திருப்பார். ஹலோ பாட்டி. ஹலோ தேவியே, இது மீனாஷ். அதை ஒன்னுக்காக சமைக்கிறேன். நன்றி. மெலிசா, நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா? காத்திரு, இது அவளின் கார்ட்போர்டு நகலா? அது போதாது. மெலிசா, நீ உயிருடன் இருக்க முடியாது. எழுந்து வா, அங்கே இருந்து வா. Jill, insurance safe for Ramprella. The Royal Gurkha. Ai, aviliede Fonsels on Frapsel. That's all 3 years so. I'm the Archuano one command. Oh, அது சிறந்ததா. இப்போது நான் அதை முயற்சிக்க வேண்டும். அது சந்தேகமாக தெரிகிறது. அட, இது உண்மையில் ரொம்ப நல்லது. இது சாக்லேட். ஜில், பார்க்கவும். மீன் சாக்லேட். நான் எதுக்கு பயந்தேன்?
ருசியா இருக்குது. ஓ பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார். ஒரே அவர் அது செம கியூலாக இருக்குது. பாட்டி நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க, நன்றி. வா, உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன். ஐயே, மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே நாவூறி கொண்டிருக்கிறேன். ஓஹோ, இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது. ஆம், அதை செய்வோம். முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள். ஒரு துண்டு வெட்டி எடு. வாவ், இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சியளிக்கிறது. ஐயே, இது மிகவும் நல்லது. நான் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை. டிஆர் செல்லோர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க. ருசியாக உள்ளது. ஜில், இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. நான் கூட அதை பெற வேண்டுமா? நீ என்னோட பங்கிட்டுக் கொள்வாயா? இல்லை, இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம். சரி சரி, உன் விலங்காக ஆகிவிட்டது, எனக்கு புரிகிறது. மெலிசா, நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய். முதல் க்ளோஸை திற. ஓ, காத்திருந்து பார். அது என்ன? பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு. இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? ஜில், விளக்குங்கள். மெலிசா, என்ன செய்கிறாய்? பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த காகிதத்தில் வரை. ஓ சரி, முயற்சிப்போம். எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம். இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, எனக்கு சாக்லேட் இருக்கிறதா? இல்லை, இது உண்மையான காகிதம். ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள்? நீ ரசித்ததை பார். சரி, திறந்து பார். எல்லாமே இங்கே சாக்லேட் தான் என்று எனக்கு உறுதியாக உள்ளது. பார்க்கலாம். பென்சில்கள் மற்றும் காகிதம். அருமை. இதை பரிசோதிப்போம். ருசியா இருக்கிறது. சூப்பர். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம். இது நல்லாவே இருக்குது. ஏன் நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவனை போல இருக்கிறேன்? இது நாணக்குறை. நான் மிகவும் பசிக்கிறேன். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் மிகவும் விரும்பும் கப்கேக் சித்திரம் வரையிடுவேன். அட, எனக்கு அது ரொம்ப சுவையாக தெரிகிறதே. இது உண்மையான கேக்கா? வாவ். ஜில், என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன. நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன். ருசியாக இருக்கிறது. அத்தனை சுவையாக இருக்கிறது. உண்மையா? நான் முயற்சிக்கலாமா? இல்ல அது எனது மட்டும். இப்போது நான் எனக்கு இன்னொரு கேக் வரைவ வேண்டும். ஆச்சரியம். சரி. அடி, இது பிரவேசித்தது. மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது. முயற்சி செய்வோம். மெலிசா, எனக்கு உடன் பகிருங்கள். இல்லை, என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு வரவேற்கிறோம். நான் எப்படி இவ்வளவு அவ்வளவாக அமைந்து விட்டேன்? என்னிடம் ஒரு பீட்சா மட்டும் தான் இருக்கிறது. மற்ற பீட்சாக்களை எல்லாம் வெல்ல நீங்கள் முயற்சி செய்யலாம். எல்லா பெட்டிகளையும் எடுத்தேன். கோபுரத்தை பார்க்க. ஓ மை காஷ், உனக்கு மிகப்பெரிய பீட்சா கோன் இருக்கிறதே. ஆனா எனக்கோ ஒண்ணு கூட இல்ல. நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க. என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இது மற்றவத்தை விட ருசிகரமா தெரியுது. சுவையாக இருக்கிறது. என்ன பெருங்களவுக்கு சீஸ். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஹே, நான் உன்னிடம் மரியாதை நிச்சயமாக சொல்றேன்னா சொல்லலாமா? இதெல்லாம் எடுத்துக்கோ. என்ன நாம ஏன் சண்டையிடுகிறோம்? நான் அறிந்தே செய்தேன். என் பீட்சாக்களை நானும் குடுங்கோடு. அவற்றை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது. உங்களின் வீடுகள் அழுக்காகாமல் அதைவிட வேகமாகவும் சௌகரியமாகவும் கடிக்க உருமாற்றம் கண்டுபிடித்துள்ளேன். இல்லை, யாராவது அதனை செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை. பீட்சுகள் ருசியாக இருக்கும். எனவே அவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் சில்வர் என்ன நடந்தது எனக்கு? நீங்கள் மற்றும் டான் இனி பீட்சா சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நான் உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும். எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன. வாவ், என் பிஸ்ஸா எங்கே? அதை யார் திருடி விட்டார்? யார் அங்கிருக்கிறோம்? ஆஹா, எனக்கு அவமானமே இல்லை. ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால்
இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்சாவை அது சாப்பிடுவதற்காக என்னை சவாலுக்கு இருக்கிறது. நின்றீர், சரி, பார். எதைங்களும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம். என்ன நடக்கலாம்? ஜெஃபர்சனை சாப்பிடலாம், தவறில்லையே. ஆமாம், இது ஒரு உண்மையான பீட்சா போட். என் மீது இப்படி தண்டனை ஏன்? எனக்கு பூண்டு பிடிக்காது. நான் ஒரு பூந்தி மட்டும் வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் துரதிருஷ்டசாலிகள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அதை பறித்துக் கொள்வதில் முதல் நபராக இருப்பீர்கள். எளிது, நான் பயனல்ல. எனவே நான் மிகவும் சீக்கிரமாக ஓட முடியலாம். நான் வாந்தி எடுக்காம இருக்கா மட்டும் சரி. என்ன? நான் ஏற்கனவே வாந்தி எடுத்து விட்டேன். நான் அதை பொறுத்து கொள்ள முடியாது, களைத்து விட்டேன். நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும். எனக்கு உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஒரு பூண்டு பிழிய கருவி. அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம். நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன். இது கேள்வி அல்ல. உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள். அது ஏன் வாயில் இல்ல. இதன் மனம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது. ஒரு வெள்ளை உனது பூண்டு நேரம். எப்படி Dead சாப்பிடும்? நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும்? இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம். நீ அதை எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை. ஆமா, சரி. ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நீக்க வேண்டும். அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது. அவர்கள் அலட்சமாக அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க. வா, என் வாழ்க்கையில் இதைவிட அருவருப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை. உதவி கேள். நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும். அது மிச்சம் என்று நினைக்காதே. முடி தூர்வாணியை வீட்டில பயன்படுத்த வேண்டாம். அது மிகவும் அபாயகரமானது. அது அவள் வாயில் துர்நாற்றம் இல்லை. ஜூலி, நீ கொகோ காத்திருக்கிறாய். சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு. சாமி, நிறுத்து. ஓ, நான் சிறியவனாக இருந்தபோது அதை வெறுத்து விட்டேன். என்னுடைய முகம் பச்சையாக மாறியதை கண்டால் உதவுங்கள். நான் கேட்டு கேள்கிறேன். அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம். ஏன் உங்களுக்கு இந்த அவசரம்? உங்களுக்கு எங்க ஓடிவிட வேண்டும் என்று இல்லை. இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா? வாவ், என்ன ஒரு படிப்போம், என்ன ஒரு வேகமும். ஜூலி, நீ செய்யறது தகவலா? அதுவே, இனி பூண்டு வேண்டாம். அரே, நானும் இப்படி சுகந்தத்தை காத்திருக்கவில்லை. நான் உங்களுக்கு பொய் சொன்னேனா? ஏய், க்ளீ, நான் மூச்சு விட முடியல. நான் விழுறது போல தோணுறது. நன்கு வேலை செய்தது. இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை. எனக்கு பலமாக மலர்ந்திருக்கிறது. ஆம் மனிதனே, எனக்கு TIC டாக் டோயில் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனா விலகி நான் திரும்பி செல்ல வேண்டும். ஆமாம், நாங்கள் செய்தோம். ஆம், நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன். சரி, இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு கன்னி. எனவே நீ ஆரம்பிக்கலாம். இல்ல, உடன் திணற விரும்புகிறாயா? என்ன நல்லது. ஓகே. ஆனால் இது உண்மையில் சிறியது. இறுதியாக இப்போதே நான் நிறைவடைய போகிறேன். கம்சாதான் நடக்கிறது. ஏனென்றால் எதுவும் வெளியே வரவே இல்லையே. ஏன் கேண்டி எங்கே? நான் மிகவும் திரும்பி போகிறேன். இன்னும் கொஞ்சம். ராம்பு, இப்போது மொத்த மேசையிலும் கோடை தப்பித்து செல்லும் எக்ஸ்கள் மற்றும் ஓஸ்கள் தெரியுமா? மீண்டும் அடிப்படை புறையான பாய்க்கால் கொண்டு அதை விரைவில் தேக்க முடியும் எனினும் முடிந்தது. நீங்க தான் ஏகப்பட்ட புழு. நீ மட்டும்தான் நீந்திருக்கிறாய். ஏய் சகோதரா, உன்னிடம் வெறும் பெரும் கண்டி இல்ல. நான் நிறைய சாதாரண பூச்சிகளை கொண்டிருக்கிறேன். வாவ்,
குதிரையின் மேல் கூட ஒரு இதயம் இருக்கிறது. இதோ மேலும் எல்லா கண்டியும் எனதுதான். ஆர்வமாக டிக் டாக்டர்ஸ், அதனால் நான் சில டஜன் தொகுப்புகளை விரைவாக சாப்பிடுவேன். ஏய், எங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்ல. அருமை. ஹா, அது பரவாயில்லை. அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும். டாடா, இனிப்புகள் நம் வசமே. அங்கே நிற்கிறீர்களா? ஆழ்வதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லையா? அப்படியா? நான் எதையும் நிரூபிக்க முடியாது. ஓ மாய், உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன். பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும். நான் ஒரு பொம்மை. அதை எடு. எப்படி இருக்கு? என்னுடைய மெழுகு உருளையை எப்படி திருடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். எனக்கு உறுதி நண்பா, என்னிடம் டிக்டாக்ஸ் எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் நான் மாப்பிள வாங்கினேன். அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். எவ்வளவு பெரிய சுவையான சாக்லேட் கோழி! ஓ, அழகானது. இது ரொம்ப நல்லது. இதை முயற்சிப்போம். சுவையானது. சரி, எனது உணவும் ருசியாக இருக்கிறது. பாருங்கள், தஞ்சியார் கோழி. சில சாக்லேட் ஒன்று சில ரொம்ப நல்லது. ரொம்ப சுவையானது. மற்றும் பொறுமொறுப்பானது. அனைச்சார்மானது. எவ்வளவு சுவையா இருக்கிறது. இது ரொம்ப அருமை. நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். ஒரு அற்புதமான கோழி. நான் இதை முழுவதும் கடிக்கிறேன். இது மிகவும் சுவையானது மற்றும் மிகவும் மென்மையானது. இப்படிப்பட்ட சுவையான இறைச்சி மிக அருமை மற்றும் அற்புதம். முடிஞ்சது. நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். காத்திரு, என்ன நடக்கிறது? ஓ இல்லை, என்னுள் ஒரு தீ உள்ளது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்னை உதவ முடியவில்லை. ஓ இல்லை, என் கோழி அது உருகிவிட்டது. இப்போது மிகவும் சூடாக உள்ளது. சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. நான் சோகமாக இருக்கிறேன். அது அப்படி செய்யக்கூடாது. சாக்லேட் அது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அதை இந்த அழகான கண்ணாடியில் ஊற்றப் போகிறேன். மற்றும் சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கவும். எங்கே அவை இருக்கின்றன? நான் ஒரு அற்புதமான சாக்லேட் காக்டெயிலை குடிப்பேன். அது மிகவும் சுவையாக இருக்கும். சாக்லேட்டின் அற்புதமான சுவை. ஆம், இது நிச்சயமாக அற்புதம். நூடுல்ஸ் அற்புதமானவை. எனக்கு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்கின்றன. அவை மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். உங்களுக்கேயா என்ன? எனக்கு சுவையான நூடுல்ஸ் இருக்கின்றன. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்ன என்ன? நீ உடாச்சசாலி. ஆனால் நான் இன்னும் உடாச்சசாலி. நான் ஒரு முள் எடுத்து அதுல நூடுல்ஸ் வைப்பேன். அவை மிகவும் சுவையாகவும் ருசிகரமாகவும் உள்ளன. ஓ, ருசியாக இருக்கிறது. ஆனால் நான் கைகளால் சாப்பிட முடிந்தால் நான் ஏன் ஒரு முள் தேவை? அது அற்புதமான நியூட்டில்ஸ் சாக்லேட் வகை. நான் இதுவரை சாப்பிட்டதை விட சுவையானது. இது அற்புதம். ஓ ஆம், வெறும் இனிப்பு. நீங்க உங்க விரல்களை நக்குவீர்கள். நான் இன்னும் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லது. ஏய், நீ என்ன காத்திருக்கிறாய்? ஓ ஆம், நான் இப்போது அவற்றை முயற்சிக்கிறேன். இது எவ்வளவு சோடா இருக்கிற. இவ்வளவு சோடு. ஆனால் ருசியானது. நன்று. நான் இப்போதே இதையெல்லாம் சாப்பிட போகிறேன். அதை குளிரச் செய்ய நான் அதில் ஊத வேண்டும். அது முடிஞ்சதா? சரி, முயற்சி செய்வோம். இப்போது சாதாரண வெப்பநிலை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, இந்த விசிறி நூடுல்ஸில் ஊதட்டும். அப்பா, அவை பறந்து விட்டன. சரி, மீண்டும் முயற்சிக்கிறேன். உண்மையிலா? மீண்டும். ஐயோ, என்ன பண்ணிட்ட? என் தலையில நூடுல்ஸ் கூட இருக்குது. மன்னிக்கவும், அதை எடுத்து விடுகிறேன். ஓ, அது பாரு. வாவ், இது உடைந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, அந்த சிறிய பறவை பாருங்கள். அது அழகாக இல்லையா? ஆஹா, மிகவும் இனிமையாக இருக்கிறது. இங்கே வா குட்டி. ஆஹா,
அது மிகவும் மென்மையானது. ஓ, எனக்கு ஒரு சாக்லேட் பை உள்ளது. அது மிகவும் சுவையாக உள்ளது. நான் சுவைக்கிறேன். ஆம், அது அப்படியேதான். உன்னுடையது எப்படி? எனக்கு ஒரு உண்மையான கைப்பை உள்ளது. அதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. நான் அதை திறக்க வேண்டும். வாங்க பாப்போம். முதல்ல நான் பாக்குறேன் இது எப்படி திறக்குதுன்னு. ஆச்சரியமா இருக்குது. நான் அதை கடிச்சு திறக்க முயற்சிக்கிறேன். ஆம், சரியாக அதுவே ஒரு சாக்லேட் பைய திறக்கும் முறை. அதுக்குள்ள ஏதோ இருக்குது. வாவ், பார்க்கலாம். ஃப்ளஷ் பவுடர், ஹைலைட்டர், தூரிகைகள், லிப்ஸ்டிக், ஷேடோக்கள், எல்லாமே உணவு. ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது. லிப்ஸ்டிக் ருசியாக இருந்தது. இந்த பிரஷ் மற்றும் ப்ளஷ் பார்க்கலாம். சுவையாக இருக்கிறது. மிகவும் நல்லது. என் கைப்பை அழகாக இருக்கிறது. ஓ ஆம், அதில் உள்ள அனைத்தும் அற்புதமாக இருக்கின்றன. அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விலக முடியவில்லை. எல்லாமே மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது மிக அருமை. பைய கூட சாப்பிடுவேன். என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? இல்லை. ஓ சரி, என்கிட்ட என்ன இருக்குது ஆண்டர்சன் இமராஸ் பாக்க. சரி, என் பைய திறக்கலாம். ஓ, எனக்கு உண்மையான அழகு சாதனங்கள் இருக்கு. அவன் ரொம்ப அழகா இருக்கு. மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நிழல்களுடன் தொடங்குவேன். அவை பார்பி ஷேடோக்கள். சாதாரண ஷேடோ அல்ல. லிப்ஸ்டிக் பிளஷ் உடன் ஷேடோக்களால் நான் மிகவும் அழகாக இருப்பேன். பாருங்கள், மேக்கப் தயார். குளிர் இல்லையா? நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். ஓ ஓ, எவ்வளவு அழகா இருக்கிற. என்னையும் அழகா மாற்ற முடியுமா? தயவு செய்து செய்ய முடியும். இப்பொழுது உன்னை அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாற்ற போகிறேன். நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. கொஞ்சம் கிளிட்டர், இன்னும் கொஞ்சம். இப்போது ஷேடோக்கள் முடிந்தது. நீ ஒரு இளவரசி போல இருக்கிறாய். ஓ நன்றி. பார்ப்போம். என்ன அது? என்ன இது? என்ன வகை நகைச்சுவை என்று நினைக்கிறீர்கள்? ஒரு நிமிடம், நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன். இங்கே வா. ஓ, இது என்ன? ஒரு வெங்காயமா? இது உண்மையா அல்லது சாக்லேட்டா? ஓ எனது உண்மையா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு வெங்காயம் பிடிக்காது. சரி, கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். அதாவது நீங்களே தொடங்குங்கள். சரி, முயற்சி செய்வோம். ஓ இல்லை, இது உண்மையான வெங்காயம். ஐயோ, என்ன நாற்றம். பயங்கரம். அதனால எனக்கு சாக்லேட் ஒன்று கிடைச்சது. யோஹோ, சரி, நான் என்னை தயார் செய்து முழுவதும் சாப்பிட வேண்டும். ஓ இல்ல, எனக்கு மோசமாக இருக்கிறது. ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அப்பா, அருவருப்பாக இருக்கிறது. ஓ, இப்போ ஏதோ நடக்க போகுது. மன்னிக்கவும். என்ன வாசனை! இதை சகிக்க முடியுமா? அப்பா மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கல. நீங்க எப்படி இருக்கீங்க மைலி? என்ன செய்யலாம்? ஓ, நான் யோசித்தேன். நான் ஒரு டாக்டராக இருப்பேன் சில நேரம். அதனால ஒரு டிஸ்சார்ஜ். இங்கே இன்னொரு வெளியேற்றம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அது என்ன? ஓ, என் வெங்காயம் ருசியாக இருந்தது. ஆனால் அது என் நெற்றியில் மோதியது. ஓ பாருங்கள், அதில் இன்னும் சில இனிப்புகள் உள்ளன. ருசியாக இருக்கிறது. அருமை. நான் அதை முழுவதும் சாப்பிடுவேன். நீ என்ன செய்கிறாய்? கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக. இதோ உனக்கு. ருசியாக இருக்கிறதா? முழுவதும். அவன் மட்டும் மறிக்கிறான். மார்மலேட். மற்றும்படி நான் உண்மையில் செய்ய விரும்பவில்லை. அது நியாயமல்ல. எடுத்துவிடு. அது இன்னும் கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கலாம். ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. மைலோ மனமுடைந்திருந்தார் என்று நினைக்கிறேன். எனது காட்சியால் அவளது மனம் மீளும் என்று நம்புகிறேன். அது அவளுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். ஆனால் எனக்கு இது அற்புதமா நகைச்சுவையாய் உள்ளதுன்னு தோணுது. மைலோ, நான் என்ன பண்ணேன் பாருங்க.
என் கண் அது இனி இல்லை. என்ன? ஓ மை கடவுளே, என்ன ஒரு பயம். நீங்கள் என்ன அவர்கள் செய்கிறீர்கள்? எனக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. உனக்கு இது நான் ஒரு பிடிக்கவில்லையா? சிகிச்சைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மிலோ, நிச்சயமாக நீ சிரமப்படலாம். அவள் சுவாசிக்க முடியவில்லை. இது ருசியானது. சொல்லுங்கள், கண் எங்கு யார் இருந்து வந்தது? பூஜிக்கப்பட்டு அது வருகின்றார்? வெறுப்பானது. இது மாம்பழ கண்கள். இது உண்மையில் கொஞ்சம் சிரிக்கவும் சற்று குறைந்து வருகிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். நானும் என் உணவுகளை தொடர்வேன். எவ்வளவு பெரிது எனது கண்கள். அலெக்ஸ், என்ன காத்திருக்கிறாய்? போயிட்டு வரேன். உன் கண்களை நான் சாப்பிடுகிறேன். வேற என்ன? நான் என் சொந்த இனிப்புகளை சரிப்படுத்திக் கொள்கிறேன். ஏன் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது? அப்போ என்னுடனும் பகிருங்கள். நாமெல்லாம் நண்பர்கள். பெண்களே, முயன்று விடாதே. உங்களுக்கும் ஒன்றுமே தரமாட்டேன். எனக்கு தோன்றுகிறது. என்னடா இது? என்னடா இது? நாம் நண்பர்கள் இல்லை. என்ன நடக்குது? நாம் ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. பை அலெக்ஸ். நான் எல்லோருக்கும் பல குருக்கள் இருக்கிறார்கள். எனக்கு 2 முறை மட்டும் ஒரு குரு இருக்கிறான். இது குறைந்தபட்சம் மிகவும் சுவையாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் ஒரு சூறை மீன் அல்ல. முகாமண்டி, என்னிடம் எரிகின்றாய். என்ன காத்திருக்கிறாய்? சிறிய பெண் போல நடந்து கொள்கிறாய். சில பீட்ஸ் சாப்பிட சாக்லேட் பாரை விட்டுடும் ஒரு யோசனை கிடைச்சிட்டது. அதை செய்ய நான் உலகமா இருக்கணும். அலெக்ஸ் மறுபடியும் அழக்கூடாது அப்படின்னு நம்புறேன். இதை பெருங்க ட்விக்ஸ். வெறுப்பு. வாழ்த்துக்கள். இது எனக்கு ஏற்பட்ட மிக மோசமான அனுபவம். தேர்வு சாக்லேட் சாப்பிடும்போது. முதல்ல அப்ளிகேட்டர்களை நீக்கணும். ஓ, நம்ம சாப்பிட தொடங்கலாம். வணக்கம். இது நல்லதே. இது மிக நல்லது. ஆனால் ஏதோ குறைபாடாக இருக்கிறது. சாக்லேட்டுடன் உள்ள வகை ஏதாவது சியானால் உங்களுக்கு தெரிகிறதா? என்னால சரியா தெளிவா பார்க்க முடியலையே. இந்த கலவையின் சுவை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சாக்லேட் பால், ட்விக்ஸ், சாக்லேட் ஹாம் மற்றும் ஹலோ, நான் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்தேன். சாக்லேட் முடிஞ்சது. நீங்க என்ன பாக்குறீங்க? நாமும் சாப்பிட ஆரம்பிக்கலாமே. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். நம்முடைய அழகான சுவையாக மூர்க்கத்தனமாக செய். அதிலிருந்து ஒரு பெரிய டாலரை எடுத்துக்கொள்வது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். நுடல்லாவுக்கு பைண்டராக நல்லது. அலெக்ஸ், நீங்க இப்படி ஒரு கோபுரம் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. பார்க்கவே விசித்திரம். நான் அதைவிட அதிகம் செய்ய முடியும். இந்த கோபுரம் ஒரு வகையான சாதனையை முறியடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக இதை பற்றி எல்லாரும் அறிய விரும்புகிறேன். சாப்பிடுவோம். நீ என்ன செய்யற? ஏன் கோபுரம் குலுங்குகிறது? நீ செய்ய போற? ஆஹா, மனிதரே. அலெக்ஸ், எங்களால் வருந்துகிறோம். அதாவது சாக்லேட்கள் ரொம்ப சுவையா இருந்தது. பரவாயில்ல, ஹெல்மெட் என்னை காப்பாத்தியது. ஆனா கோபுரம் கெட்டு போயிடுறது எவ்வளவோ முட்டாளி துண்டுகளின் விலை நிறைய இருக்கிறது. எங்கிட்ட நிறைய சிப்கள் இருக்கின்றன. மேலும் எனக்கு ரொம்ப சிறிய சிப் ஒண்ணு. நான் அதை சரியா பார்க்க கூட முடியல. அங்கே அவள் நடக்க முடியும் தெரியுமா? அவள் அழகான மெல்லிய கையுறைகள் அணிந்து. இந்த மாதிரி ரொம்ப அப்பைடைசிங் பார்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சுவையான மாதிரி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இதை நுண்ணறிவியல் முறையில சோதிக்கணும். சுவையானது மற்றும் மிகவும் மிகவும் சிறியது. ஓ, உன்முறை. இறுதியில்
மிக பசித்தேன். அந்த மாதிரி வேலை முடித்தால் எப்படி? அப்படி செயல்பட முடியாது. டேமேட் பிட்டி உதவியின்றி இங்க செய்ய முடியாது. இப்பதான் அது மாறி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுவேன். மேலும் நீங்க மாற்றங்களை பெறுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீங்க. செப்ஸ்கள் உண்மையில் ருஃபிகளாக இருக்கின்றன. இறுதியாக இந்த சுவையானதை சாப்பிடுவது என் வரிசை. தயவு செய்து நிறுத்துங்கள். இது நொறுக்கை. மன்னிக்கவும், ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது. அந்த சிப்ஸும் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்து. எனது தலைக்கவசம் என்னை காத்தால் அடிகளை நான் கொஞ்சம் கூட உணர முடியாது. ஆனால் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க என்ன செய்வது என்பதையும் அறிந்துள்ளேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சிப் கோட்டையை இயந்திரத்தால் ஆயுதமற்றதாக்குவது. சுவையாக இருந்தாலும் ஒன்றும் ப்ரோக்கோலி இல்லை. என்ன விதமான விசித்திரமான விதை கிடைத்தது. இதன் ருசி மோசமாக இருக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரிகிறதே. நான் ஒரு விதையை நாட்டி அதை நல்லா பராமரிச்சா அது ரொம்ப சுவையானதா மாறும். இப்ப வரை நீங்க திட்டமிட்டு நாடுறீங்க. காத்திருக்கிறத நிறுத்துங்க. அது வளர எவ்வளவு நாளுக்கு தான் காத்திருக்கணும் நீங்க? நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? உங்க புரோக்கோலிய கையாள நீங்களே சமயமிக்கிறேலாம். அவத்தை பார்க்கும் போதே எனக்கு கசப்பு வந்துருது. அது எனக்குள்ள இருக்கு பூனை மாதிரி இருக்கு. எனக்குள்ள மிக கேவலமாக வனம் வருகிறது. கிறிஸ் குடிக்க ஏதாவது தேவை. வாழ்த்தி அங்கிருக்கிறார். எனக்கு கடலை நீர் பாய்ச்ச தண்ணீர் வேண்டும். ஏ பழையோர்கள், ஏதோ நடக்கிறது. அது நடுங்குகிறது. ஜூலி, நம்பக் நிறைந்த பூகோசு கிடைக்குமா? ஆமா, மிக பெரிதாக உயர்ந்திருப்பது. இப்போது நீ அதை சாப்பிட வேண்டும். Oh my God. எப்படி இருந்தது? நல்ல சுவையா? வணக்கம். இல்லை இல்லை, அருவருக்கு. நீ வேலைக்காரன். சிரிக்காத. இப்போ உன் வரிசை என்பது எனக்கு தெரியும். இல்ல, நான் முழுவதும் ப்ரோக்கோலியை சாப்பிட விரும்பல. நீங்கள் அதை போக்கலாம். பாருங்கள், அங்கு மிக்கி மவுஸ் இருக்கிறான். எங்கே? நீங்க எவ்வளவு இலகுவானவர்கள். இப்போது நாங்கள் எல்லா ப்ரோக்கோலியையும் போக்க வேண்டும். நிறுத்து. நீயே மிக புத்திசாலி என நினைக்கிறியா? இல்ல, உனக்காக உன் ப்ரோக்கோலியை எல்லாம் பிடிச்சிடுவேன். நான் முடிச்சுட்டேன். எல்லாம் நீ எரிந்ததை நாம நண்பர்கள் என்று நினைத்தேன். நண்பர்கள் ஒருவரை ஒருவன் ஏமாற்ற மாட்டார்கள். எனவே ரசித்தூன்.